ஹை டேஸ், டுடே ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்ப்போம். இந்த ஒன் ஷாட் கேட்டது யார் அப்படின்னா சாராங் கியூட் எடிட்ஸ் டியர். நீங்கள் தானே கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக இந்த ஒன் ஷாட் போகிற. ஸோ டியர் நீங்கள் எல்லாருமே பாருங்கள். ஸோ அதுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நான் கதையை சொல்கிறேன், அப்புறமா பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேவா? ஸ்ட்ரைக்கில் போகலாம் டியர். ஓகே, ஸ்டார்டிங்லேயே நீங்கள் நிறைய. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோன் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் ஜிமினுக்கு தான். ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஜிமின் கூட. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிமின், நான் வந்துட்டு இப்போது ஷாப்பிங் போகலான்ட்ருக்கேன், நீ வந்துட்டு வீட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பண்ணி கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு ரிப்ளை எதுவும் வரலையா? ஸோ கடுப்பாயிட்டீங்க. என்ன இது என் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா, வர லம்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவம் வருது. ஸோ அது கேஷுவலாக எல்லா கேர்ள்ஸ்க்கும் வர ஒரு ஒரு மாதிரி ஒரு இதுதான். என்ன வர நம்ம மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையோ, மெசேஜ் பண்ண கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கால் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கால் பண்ண ஒரு 2 இடங்களை வந்துட்டு கால் அட்டன் பண்ணி நீங்கள் வந்துட்டு பேசுகிறீங்க. ஜிமின், என்ன வர மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் சொல்கிறாரு, நான் வந்துட்டு வாஷ்ரூம் போயிருந்தேன், நான் வந்துட்டு பார்க்கல. ஸோ நான் கரெக்டாக வெளியே வரும்போது கால் வந்துச்சு, ஸோ பிக் பண்ணேன். ஓகே மேடம், என்ன மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்போ நீ அந்த மெசேஜ்லேயே பாரு, நான் ஏன் சொல்லணும், நான் சொல்கிற மாதிரி தான் என்ன மெசேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க. அவர் பார்க்குறாரு, வர ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரியே இருக்கே, ரொம்ப சேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டே ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டே வந்துட்டு அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஜிமி, நான் வந்துட்டு ஷாப்பிங் போகிறேன், ஸோ நீ வரக்குள்ள டைம் அந்த மாதிரி கேட்டுக்கிறீங்க. ஸோ அவருக்கு சிரிப்பு தான் வருது. இது அவள் ஃபோன்லேயே சொல்லிக்கலாம்ல, இதுக்கு ஒரு மெசேஜ், திரும்பி இதுக்கு ஒரு கால், சாமி கடவுளே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் கால் பிக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. என்னடா ஆச்சுன்ட்டு ஏன் கால் பிக் பண்ண மாட்டேன்னு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நான் கஸ்டமர் மெசேஜ் தானே பண்ணேன், நீ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு, இப்படி நம்ம டெக்ஸ்ட் பண்ணி பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த பழைய உங்களோட லவ் பண்ண டேஸ்லாம் மிஸ் பண்ணுவீங்க போல். ஏன்னா ஆளுக்கு ஒரு வீட்டில் இருப்பீங்கல்ல, அப்படி இருக்கிறப்போ மெசேஜ் தான் பண்ண முடியும், மோஸ்ட்லி காலில் பண்ண முடியாதுல்ல. அதனால அந்த மெசேஜ் பண்ணி தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு மிஸ் பண்ணுவீங்க போல். அப்படி ஜிம் நினச்சிக்காரு. ஓ மேடம், அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, பேசாமல் நம்ம கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்காளா அப்படின்லாம் கேட்குறீங்க. அடிப்பா என்ன இப்படியெல்லாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு மச்சு விளையாட்டுக்கு சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி ஓகே ஜிம்மி, நம்ம ஷாப்பிங் போகலாமா, ரொம்ப நாளாக அந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு ஆமாம் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு. சரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அது என்ன, நான் எப்போ கூப்பிட்டாலும் கரெக்டாக அந்த டைமுக்கே வந்துடுறேன், உன்னோட ஆஃபீஸில் எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன், நீ டைம் மட்டும் சொல்லு, என்னோட பிரின்சஸ்க்கு, அதாவது என்னோட க்யூட் பிரின்சஸ்க்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம ஹாப்பி. எப்பவுமே வந்துட்டு அந்த ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது நீங்கள் மட்டும்தான். அவரோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் அப்படிங்கிறது அது நீங்கள் மட்டும்தான். அது நீங்களே வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் அவர் நடந்துக்குவார். வாய் வார்த்தையாக சொல்ல மாட்டார், ஸோ அதை செஞ்சு காட்டுவாரா. ஸோ அந்த வேர்ட் கேட்டாலே உங்களுக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பி ஆகிடும். நீங்கள் வந்துட்டு சரி ஓகே, உனக்கு எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைம் வா, நான் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் ரொம்ப எப்படின்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கப்பல் தான் ரெண்டு பேருமே. உங்களை அவர் புரிஞ்சுப்பாரு, அவர் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ என்னதான் நீ உன்னோட டைம், நீ கேட்குற டைம் நான் வரேன்னு சொன்னாலுமே நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க் முடிச்சுட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவருக்கும் செம ஹாப்பியாக தான் இருக்குது. ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போயிட்டு இருக்குது லைஃப். அப்படி வந்துட்டு ஒரு 7 o'clock ஆயிடுச்சு அவருக்கு மீட்டிங்லாம் முடிஞ்சு வரதுக்கு. நீங்கள் கரெக்டாக ரெடி ஆகிட்டீங்க. ஸோ ரெடி ஆகி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஜிம் வராரு, பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, செம க்யூட்டாக இருக்குது. அது வேறு லைட்டாக கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்குதா. அவர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை தொட்டு தொட்டு பார்க்குறாரு. நீங்கள் என்னடா அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா இல்லை இது மின்னுது, ஆனால் அது எந்த இடத்துலேருந்து மின்னுதுன்னு எனக்கு தெரியல, எந்த ஒரு எப்படின்னா அந்த ஜிம்னா மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்தா அதோட இது தெரியும். ஆனால் எப்படி கிளாத் எப்படி மாதிரி மின்னுதுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அப்படிங்கிற மாதிரி தொட்டு தொட்டு பார்த்து தடவிட்டே இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஏய் கையில் அப்படிங்கிற சொல்லிட்டு அது வந்துட்டு இது ஒரு ஃபேப்ரிக்கு, ஸோ இந்த ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி லைட்டாக கிளிட்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் நீங்கள் இவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனர், ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறீங்க. அதுக்காக கொஞ்சம் ஃபேப்ரிக்லாம் வந்துட்டு ரெடி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட இந்த மாதிரி ஃபேப்ரிக்கே ரெடி பண்ண சொல்லி கேட்டிருப்பீங்க. அதுதான் அந்த ஃபேப்ரிக் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்களே அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிவிட்டு அங்கே நிற்கிறீங்க. ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கீங்க. ஸோ ஜிம்மிக்கு அதான் ஷாக்கு. அது எப்படி இந்த மாதிரிலாம் ஃபேப்ரிக் இருக்கா என்ன, இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நீயும் வேலை முடிச்சுட்டு வரல, டயர்டாக இருப்பல, நான் நீ வரக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரி ஓகேவா போகலான்ட்டு உள்ளே தான் கூப்பிட்டு போகிறீங்க. அவருக்கு தான் செம ஹாப்பி தான், எல்லா விதத்துலையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கிறதுனால. ஸோ ஜிம்மில் வந்துட்டு கிளம்புறாரு, போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. 2 பேரும் அப்படியே வெளில போகிறீங்க. கேஷுவலாக சும்மா அவுட்ஃபிட் மாதிரிலாம் ஒரு மாதிரி லைட்டாக கேஷுவலாக தான் போட்டு வராரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்ன ஒரே சேம் கலராக அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா அவர் வந்து பிளாக் கலர் தான் போட்டுருக்காரு. ஆமாம் பின்ன கப்பல் ட்ரெஸ் மாதிரி இருக்க வேணும்ல, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி 2 பேரும் வெளில போயிட்டு இருக்கிறீங்க. வெளில போயிட்டு அப்படி பெரிய ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது. நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க 2 பேரும். ஆனால் உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகுது,
ஜிமின் நம்ம யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன அப்படி மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் இப்படி கேட்டது ஜிம்மோட பேஸே மாறுது. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக ஒரு பதட்டமாகலாரு. பதட்டமாயிட்டு அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறது எல்லா பக்கமும். நீங்கள் வந்துட்டு ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொல்லேன்டா அதுக்கு என்ன இவ்வளோ ஷாக் ஆகுது, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு என்னவோ தெரியல, நீங்கள் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவரால் நார்மலாக இருக்க முடியல. ஒரு மாதிரி உங்களை செக்யூர் பண்ணுற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஷாப்பிங் வர மூடே போயிடும்போது இந்த மாதிரி பண்ணாத, நார்மலாக கொஞ்சம் கேஷ் ஆயிரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜிமின் ரொம்பவே ஒரு மாதிரி அவருக்கும் அது ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஸோ இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத, எனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, அதான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற சொல்லி சமாளிச்சிருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க என்னடா சொல்கிறேன், நம்ம யாரா ஃபாலோ பண்ண போகிறா, நம்ம சும்மா நார்மலாக ஒரு மிடில் கிளாஸாக நம்மக்கிட்ட கோடிக்கணக்கான பணமாக இருக்குது ஃபாலோ பண்ணி கடத்திட்டு போகிறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிமின், நம்ம வந்துட்டு நார்மலான ஒரு லைஃப் தானே வாழ்கிறோம். ஸோ நம்மளையெல்லாம் யாரும் வந்துட்டு கண்டுக்கூட மாட்டாங்க. நம்மள போய் எனக்கு கடத்திட்டு போன்னு சொன்னால் கூட 10 பைசாவுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்கடா அப்படிங்கிற சொல்லிட்டு சிசிடிவி 2 பேரும் பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மறுபடியும் அதே ஃபீல் தான் வருது. ஆனால் சொன்னீங்க ஜிபின் மறுபடியும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டே இருக்கிறீங்க. எனக்கு ஏன் இந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது, யார் என் பின்னாடி வருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. ஸோ சரி ஓகே ஜிமின் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு பெரிய மால் தான் போயிருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு எப்படின்னா அந்த வாஷ்ரூம் போகிறீங்க. ஸோ அங்கே வெளில கொஞ்சம் அந்த பக்கமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்னடா விட்டால் உள்ளே வந்துருவியாரு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை கொஞ்சம் சேஃப்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள போயிட்டீங்க. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு கிளிக் ஆகிடுச்சு போல். அவருக்கு வந்துட்டு நார்மலாக அங்கே அந்த இடம் வந்துட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. அதனால வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஒரு இடத்துலேருந்து அதாவது ஒருத்தருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஒரு கால் தான் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு எப்படின்னா அந்த இடத்துக்கு நிறைய பேர் வர மாதிரி இருக்குது. ஆனால் ஜிமினை யாருமே தெரிஞ்சுக்காத மாதிரி தான் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஸோ இது ஜிமின் தான் கால் பண்ணி வர சொன்னாரா இல்லை என்ன எதிர்த்து நடக்குதா எதுவுமே வந்துட்டு தெரியல. ஸோ இப்படி தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது. நீங்களும் வந்துட்டு வாஷ்ரூம்லாம் போய் முடிச்சுட்டு வெளில வரீங்க. ஸோ வெளில வந்துட்டு ஓகே போகலாம் ஜிமின் சொல்லி கேட்கும். ஓகே போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நேரம் ரொம்ப பதட்டமாக இருந்திருப்பாரு. வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே நார்மலாக இருக்காரு. அவர் வந்துட்டு பார்க்குறீங்க என்ன இப்போ கொஞ்சம் அப்படியே வேற மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க. நிறையா ஷாப்பிங்லாம் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகலை யாரும் உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி. சரி இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ யாருமே என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலை. நான் பேசாமல் இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ட்ராமா ஹாரர் ட்ராமாலாம் பார்க்குறேன்டா ரொம்ப, அதெல்லாம் வந்து குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா விடிய விடிய வந்து ஃபுல்லாக நீங்கள் ட்ராமா தான் பார்ப்பீங்க. அது எப்படின்னா த்ரில்லர் ஹாரர் இந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. அதை பார்க்க டைம் இல்லைனா கூட எப்படின்னா ஏதாவது யூடியூப் சேனலில் வந்துட்டு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே ட்ராமா மூவியெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்து சீக்கிரமாக அதாவது 4 மணி நேரத்து ட்ராமாவை 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் அவங்க ரிவ்யூ பண்ணாங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும்ல. அதனால நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே த்ரில்லர் ஹாரராக பார்க்கறதுனால எனக்கு இப்படியெல்லாம் தோந்து போலடா, இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படி மாதிரி நீங்களே பேசிட்டு வரீங்க. ஜிமின் தெரியும் பார்க்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன பிடிச்சிக்கோ அது பண்ணு. ஒரு வேளை உனக்கு அப்படி யாராவது பின்னாடி ஃபாலோவே பண்ணிட்டு வந்தா கூட நான் இருக்கேன் நான் பார்த்து போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் சிரிக்கிறீங்க. இது நீயா இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பயந்து பாத்ரூம் வரைக்கும் வந்தேடா, நீ எங்கடா வந்துட்டு என்னை வந்து காப்பாற்ற போற அப்படிங்கிற மாதிரிலாம் ஏறி சிரிச்சுட்டு போறீங்க. அவர் வந்துட்டு அதுவும் சரிதான், என் உடம்புல தெம்பில்லப்பா அவ்வளோ, அதாவது ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா அடிக்கிறது கூட என் உடம்புல தெம்பில்ல. ஸோ நான் அங்கேயே வாங்கி போட்டு அதாவது வாங்கி விழுந்துருவேன், நீ இதை தப்பிச்சு ஓடிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அடப்பா ஜிமின் இதெல்லாம் எப்படிடா இப்படியெல்லாம் பேசுகிறேன், உனக்கு எல்லாம் லவ்வே இல்லை போ அப்படிங்கிற மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு ஐயோ ஆரம்பிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படிதான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தூரம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு அந்த பெரிய மால், ஸோ எல்லா பக்கமும் நிறையா ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயம் நோட் பண்ணுறீங்க ஜிமின், நம்ம வந்து எப்படின்னா நான் வந்துட்டு இன்னும் ஒரு பொட்டிக் கூட ஸ்டார்ட் பண்ண கிடையாது. ஆனால் நீயும் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு தான் போகிற. ஆனால் எப்படி நான் என்ன கேட்டாலும் நீ வாங்கி கொடுக்குற, உனக்கெல்லாம் காசு ஏது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சேலரி தராங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஜிமின் கிட்ட சேலரியே எவ்வளோன்னு கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அவர் பார்க்குறாரு உனக்கு வந்துட்டு என்கிட்ட சம்பளம் எவ்வளோன்னு கேட்கறதுக்கே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா அதெல்லாம் வந்துட்டு கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ எனக்கு ஜஸ்ட் உங்க கூட இருக்கணும் அவ்வளோதான். ஆனால் நீ வந்துட்டு நான் கேட்காத விஷயங்கள் கூட கொஞ்சம் காஸ்ட்லியாக எல்லாம் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங், அதனால தான் கேட்டேன். அப்படியே உனக்கு அவ்வளோ சேலரி தராங்களா என்ன, அப்படியே நம்ம மிடில் கிளாஸ் இல்லையா ஜிம்மி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு சிரிப்பு தான் வருது, என்னடா கேள்வி வந்துட்டு. அவரும் வந்துட்டு சேலரி சொல்கிறாரு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறாரு அப்படின்னா கொரியாவில் வந்துட்டு 1 மில்லியன் அப்படின்னா நம்மளோட இந்தியா மதிப்புப்படி 64 லட்சம் 63 லட்சம்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட மந்த்லி சேலரி வந்துட்டு ஒரு 4 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் அந்த இடத்துல புத்துனா அப்படியே கையில் வச்சுருந்த அந்த பர்ச்சேஸ் பேக் எல்லாத்தையும் அப்படியே போட்டு அங்கேயே உட்காந்துட்டீங்க. அப்படி வந்துட்டு உட்காந்துட்டு பேண்ட் ஜிம்மியே பார்க்குறீங்க. ஜிம்மில் வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற அவருக்கு கிட்ட வந்துட்டு உட்காராரு. என்னடா சொல்கிற, 4 மில்லியனா, அம்மாடி 4 மில்லியன் சேலரி வாங்குறியா நீ, அப்போ நம்ம மிடில் கிளாஸ் இல்லை ஜிம்மி, இனிமே நம்ம வந்துட்டு ஹை கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி செம குஷி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க ஜிமின் அப்படின்னா நம்ம 2 பேரும் இனிமேல் நல்லா சூப்பராக லைஃப் வந்துட்டு லீட் பண்ணலாம் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் ஆல்ரெடி நம்ம அப்படி தானே இருக்கோம். நான் எப்பயாவது உன்னை வந்துட்டு நீ ஏதாவது கேட்டு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீ என்கிட்ட சேலரி எவ்வளோன்னு கேட்டதெல்லாம் நான் சொன்னதில்லை அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க அது என்னமோ சரிதான், என்னமோ எனக்கு தெரியல கேட்கணுன்னே தோணல,
ஆனால் நீ எனக்கு இவ்வளோ செலவு பண்ணுற, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு ரொம்ப நாளாக டவுட், அதனால நீ கேட்ட தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் நீ இதுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிறதால தப்பா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே நார்மலான கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு. அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே பசி எடுத்துச்சு. ஸோ ஜிம்மின் கிட்ட ஜிம்மின் ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நிறையா நடந்திருப்பீங்க. ஒரு மாதிரி ஜிம்மில் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டீங்க. அங்கே போகணும் இங்கே போகணுன்னு கீழே ஃப்ளோருக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஃபோர்த் ஃப்ளோரில் நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து அங்கே பார்க்குறது. ஸோ அங்கே போகலான்னு கூட்டு போனால் அங்கே வந்துட்டு அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது நல்லா இருக்குடாங்கிறது. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஏறி இறங்கி அவர் வந்துட்டு இந்த எஸ்கலேட்டரா அந்த ஒரு மாதிரி இருக்குள்ள சொல்லிட்டு அதில் வந்துட்டு வரும்போதே அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டெப்லலாம் ஏறினாலும் அவர் தான் அங்கேயே வந்துட்டு வாங்கி விழுந்திருப்பாரு. அப்படிதான் வந்து நிற்கிறாரு. என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்கிறீங்க. சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா. பசிக்குதா சரிவா அப்படின்ட்டு அங்கே மாலில் வந்துட்டு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போகிறீங்க. 2 பேர் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றீங்க. உங்களுக்குன்னா செம பசி போல் அப்படின்னு நிறைய வாங்கி கட்டிட்டு இருக்கிறீங்க. ஜிபின் பார்க்குறாரு. போதுமா என்ன வேணுமா அப்படின்னு கேட்கவும் அதுக்குள்ளே போதுமான்னு கேட்குறேன். என்ன கண்ணு வைக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்ன சொன்னாலும் ஏதாவது ஒன்று பேசிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தலையிலே ஒரு கொட்டு கொட்டிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு சாப்பிட்ற பொருளெல்லாம். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்படி தான் உங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக சூப்பராக போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 இயர் தான் ஆயிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 7 இயர்ஸாக நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நேராக இப்போ கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் போகிறீங்க. ஸோ போயிட்டு நீங்கள் காருக்குள்ளே ஏறிட்டீங்க. ஆனால் ஜிபன் இந்த பக்கம் வரல. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கார் டோர் ஓப்பன் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டீங்க. எப்பவுமே அப்படி தான் உங்களை வந்து ஒரு எப்படின்னா ஒரு ராணி மாதிரி தான் வந்துட்டு ஃபீல் பண்ண வைப்பார். உங்களுக்கு கார் டோர் ஓப்பன் பண்ணுறது வந்து உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் அவர் இறங்கி வந்து உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணால் தான் நீங்கள் இறங்கணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவரோட ஆர்டர். அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மீறவே கூடாது. ஸோ இது மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது வீட்டில். அவர் வந்துட்டு இது மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. இன்னுமே பையன் வந்துட்டு ஒரு 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 இன்ச்சு கூட மாறவே இல்லை. அதே லவ் அப்படியே வந்துட்டு வச்சுட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் தான் அடிக்கடி வந்துட்டு உனக்கு என்ன லவ்வுன்னு ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. என்னடா அவன் கால் பண்ணிட்டு இருக்கிறான். அதுவும் இந்த ஆஃபீஸ்காரங்கலாம் இருக்காங்களே, லீவ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வேலை வைப்பாங்க. உங்களுக்கு கோவம் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க மேலே தான். ஆனால் வந்துட்டு 4 மில்லியன் லோன் வந்துட்டு சம்பளம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல கால் பண்ணட்டும், பேசட்டும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ காசுலாம் சேலரி தருவாங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்களா. ஸோ 4 மில்லியன் லோனுக்கு அவன் நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு உள்ள சீட்டில் உட்காராரு. நீங்கள் வந்துட்டு கால் பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. கேட்டாலும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ரொம்ப திருத்துன்னு முழிக்கவும் நீங்கள் வந்துட்டு ஏன்டா அப்படி முழிக்கிற, கால் பேசிட்டே என்ன சீக்கிரம் போகலாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போதான் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு எதுவும் கேட்கல அப்படிங்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலீஃபாக ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்படியே கிளம்புறாரு. ஸோ கார் எடுத்துட்டாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஓகே ஜிமின் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம், நான் எனக்கு ஒரு மாதிரி தூக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே கார்லேயே தூங்கிட்டீங்க. சீட் பெல்ட் கூட போடல. ஸோ அவர் தான் உங்களுக்கு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டு அப்படியே அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. உங்கள் வீடு வந்துட்டு சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஓரளவுக்கு க்யூட்டாக செம்மையாக இருக்கும். ரொம்ப பெரிய வீடு தான். ஆனால் அதுக்கு ரெண்ட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஜிமின் கிட்ட வந்துட்டு ஜிமின் இவ்வளோ ரெண்ட் ஆகுது, வேறு பக்கம் போயிடலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அவர் வந்துட்டு பரவாயில்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு லோன் போட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது நம்மளோட வீடு தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாரு. நீங்களும் அப்படின்னா வாடகைக்கு இருந்தோம். அதுக்கப்புறம் லோன் போட்டு அதை நம்மளே வாங்கிட்டோமா, சரி ஓகே சீக்கிரமாக லோனில் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த பொட்டிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நினச்சிட்டு அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட வீடு வந்துடுச்சு. வாட்ச்மேன் வந்துட்டு கேட் திறக்கிறாரு. ஜிமின் வந்துட்டு கார் உள்ள அப்படியே கார் உள்ள விட்டுட்டு அப்படியே வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் எப்படி பூனைக்குட்டியோட தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. இவ்வளோ வருஷம் ஆனாலும் இவன் வந்துட்டு கொஞ்சம் கூட மறவே மாட்டேங்கிறாள் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டு கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி வராரு. ஸோ இறங்கி வந்து இந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ணி உங்களை எழுப்பலை. ஸோ அப்படியே பார்க்குறாரு. அந்த பெல்ட்டு கழட்டுவாங்க. ஸோ அந்த கார் சீட் பெல்ட் இருக்குல்ல. ஸோ அதை கழட்டுறப்போ அப்படியே உங்களோட பேஸ் ரொம்பவே கிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் தூங்கித்தான் இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி என்னமோ தெரியல. 8 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் இன்னுமே உங்க கிட்ட ரொம்ப வரும்போது ஒரு மாதிரி ஹார்ட் பீட் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக அடிக்குது. சில டைம்லலாம் ஒரு மாதிரி வயிற்றுல பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. அவருக்கு இது புரியவே மாட்டேங்குது. என்னடா அது 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆகிக்கூட 1 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி அதே ஃபீலிங் இன்னும் அப்படியே இருக்குது. என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படியே சீட் பெல்ட் அப்படியே கழட்டாரு. ஸோ அப்படியே சீட் பெல்ட் கழட்டு நீங்கள் அப்படியே சிரிங்கிட்டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிம்மியோட ஷோல்டர் அப்படியே கேட்டே பிடிச்சிக்கிறீங்க. அவருக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக போயிடுச்சு உங்களை அப்படி தூக்கிட்டு போகிறதுக்கு. ஸோ அப்படியே உங்களை அப்படியே அந்த பிரைடல் ஸ்டைல் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. அப்படியே வெளியே எடுத்துட்டாரு. ஸோ இப்போ கார் டோர் லாக் பண்ணல. ஆல்ரெடி 2 கையில் உங்களை பிடிச்சிருக்காரா. ஸோ அப்படியே காலில் எட்டி ஒரே அந்த டோர் வந்துட்டு லாக் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு போகிறாரு. வீட்டில் கொண்டு போயிட்டு உங்களை சோஃபாவில் படுக்க வச்சுட்டு அவர் வந்துட்டு போயிட்டு இன்னொரு சோஃபாவில் படுத்துக்கிறாரு. ஏன்னா மேலெல்லாம் போய் தூங்க முடியாது பெட்ரூமில். அவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் ஏறி உங்களை தூக்கிட்டு போகணும்ல. ஸோ எவன் தூக்கிட்டு போகிறதுன்னு ஒரு சலுப்பு போல் அங்கேயே உங்களை ஒரு சோஃபாவில் போட்டு அவர் போயிட்டு சோஃபாவில் படுத்து தூங்கிடுறாரு. இப்போ ஒரு மிட் நைட் இருக்கும். 2 பேரும் நல்லா தான் தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஜிம்மிக்கு வந்துட்டு என்னமோ தெரியல. அங்கே நடக்க எதுவுமே ஒரு மாதிரி வியர்டாகவே இருக்குது. க்ரீப்பியாகவே இருக்கா. ஸோ அவருக்கு வந்துட்டு சரியாக தூக்கம் வரல. தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட அப்படி லைட்டாக எந்திரிச்சுக்கிறாரு. எந்திரிச்சு அப்படியே வீட்டை சுற்றி பார்க்குறாரு. ஹாலில் தானே இருக்கிறீங்க. யாராவது வந்த மாதிரியே ஃபீல் ஆகும். அப்படியே என்ன பண்ணுறாரு அப்படின்னா
அந்த ஹால்குள்ளே போயிட்டு எல்லா பக்கம் திரும்பி திரும்பி பார்க்குறாரு, யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப பயங்கரமாக ஒரு சவுண்டு, நீங்கள் தான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டீங்க. ஸோ ஜிமினுக்கு அவ்வளோ உயிரே இல்லை, யாரோ வந்திருக்காங்க ஆல்ரெடி ஒரு மாதிரி டவுட்டில் தானே தேடிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் இப்படி கத்தணும், உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சோ, உங்களை யாராவது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா நீங்கள் மட்டும் தான் கிடக்குறீங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு வராரு. நீங்கள் வந்துட்டு ஏன்டா என்னை எங்கே படுக்க வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னாச்சு யாராவது இங்க வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பதட்டமாகவே இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னாச்சு ஜிமின் அப்படின்னு கேட்கவும், நான் தான் ஒன்று கேட்குறேன், என்னாச்சு ஏன் கத்துன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லைடா ஊண்டு விழுந்துட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிங்கிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பே வந்துருச்சு. அடிச்சு இவ்வளோதானா, நான் என்ன ரீசன் பயந்துட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னதான் சிரிச்சாலுமே வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி சென்ஸ் ஆயிருக்கும்ல யாரும் இருக்க மாதிரி. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டு போறாரு, கை தாங்க தான் கூட்டு போறாரு. நீங்க அப்படியே விழுந்துட்டு ஒரு மாதிரி நடக்க முடியல, அது வலிக்குதுடா கால் அப்படின்ட்டு தான் வரீங்க. ஸோ அப்படியே 2 பெட்ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ உங்களை வந்துட்டு பெட்ரூம்ல தூங்க வச்சுட்டு அவருக்கு தூக்கமே வரல, அப்படியே உட்காந்துட்டு எல்லா டோரும் விண்டோலாம் லாக் பண்ணிட்டாரு. ஸோ லாக் பண்ணிட்டு யாருக்கும் கால் பண்ணி ஒரு விஷயம் பேசாரு பால்கனியில் நின்று. அவங்களும் வந்துட்டு சரி ஓகே பாஸ் சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பாஸா என்ன அப்படிங்கிற மாதிரி தோணும். சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து எல்லாருமே வராங்க. ஸோ கீழே பால்கனி, அதாவது மேலே பால்கனியில் நின்று பார்க்குறாரு. நிறையா செக்யூரிட்டி கார்டெலாம் வந்த மாதிரி இருக்குது. ஸோ சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அது வந்துட்டு வீட்டோட கீ இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்பேர் இருக்கும். ஸோ அது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ ஜிமின் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து உள்ள படுத்து தூங்கிடுறாரு. இப்போ வந்துட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு உள்ள வீட்டில் யாரும் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுல இவருக்கு. அது எல்லாத்தையும் தேடுறதுக்கு அவங்க வந்துட்டாங்க. எந்திரிச்சு போனார் அப்படின்னா உங்ககிட்ட மாட்டிப்பார்ல, அதனால தான் நீங்கள் வந்துட்டு நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டுருக்காரு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை எழுப்பவே இல்லை. ஒரு சின்ன நோட் மாதிரி இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு எந்திரிச்சு சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருப்பார் போல், ஏன்னா சமைக்கிறதுக்கு அவருக்கும் டைம் இல்லை. ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ செம ஒர்க்கு நிற்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரதுக்கு கூட மேபி லேட் ஆகலாம், பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு வாட்ச்மேன் அண்ணா கிட்ட சொல்லிக்கிறேன், நீ வந்துட்டு சேஃபாக தான் இருப்பேன், அவங்க உன்னை பார்த்துப்பாங்க, எக்ஸ்ட்ரா கூட ஒரு 2 பேர்த்த வந்துட்டு வர சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு அது எல்லாமே தெரியல. ஸோ ஜிமின் வந்துட்டு அங்கே வந்து ஆஃபீஸ் போகிறேன்ட்டு கிளம்பி போயிட்டாரு. ஒரு 9 o'clock இருக்கும், நீங்கள் அப்போ தான் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்க்குறப்போ இந்த மாதிரி நோட் பார்த்துட்டு என்னடா இது, எனக்கு இருக்கிற பாடி கார்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. சரி ஓகே, இருந்தாலும் எனக்கும் நேற்று இருந்து ஒரு மாதிரி வேடாக தான் ஃபீல் ஆகிட்டு இருக்குது. சரி பரவாயில்ல, பாடி கார்டு தானே, என் புருஷன் தான் 4 மில்லியன் சம்பளம் வாங்குறாள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கெத்தாயிடுச்சு அது. எனக்கு பாடி கார்டு இருக்க தான் செய்யணும், ஏன்னா 4 மில்லியன் சம்பளம் மாதம் வாங்குறப்போ கொள்ளக்காரங்க யாராவது வீட்டுக்கு வருவாங்கள்ல, அதனால தான் எனக்காக என்னென்ன பார்த்து பார்த்து செய்கிறான் பாரு அப்படின்னு எதுவும் நீங்களே பேசிக்கிறீங்க. அப்படியே பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அப்படியே போய் உள்ள கிச்சன் பார்க்குறீங்க. ஸோ ஃபுட் அங்கே இருக்குது. அடப்பாவி, இதே படம் ஆர்டர் பண்ணேன், ஆறுக்கு இது போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபுல்லாக பயங்கரமாக சூடாக தான் இருக்குது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வச்சுருப்பாங்க போல். எல்லாமே இவனுக்கு எப்படி தான் தெரியும், நான் இந்த டைமில் எந்திரிப்பேன் கூட தெரிஞ்சுக்க பார்த்துக்கோயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அதில் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றீங்க. பல்லு கூட விளக்கில் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த பார்சல் இருக்குது. ஸோ அந்த பார்சல் ஃபுல்லாக பிரிச்சுட்டு இப்போ தான் 2 வாய் எடுத்து வைக்கலான்ட்டு ஒரு வாய் சாப்பிட்டு முடிச்சாச்சு, பல்லு கூட விளக்கல. இன்னொரு வாய் அதுவும் செம டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு அப்படியே ஆன்ட்டு எடுத்துகிட்டு போகிறப்போ ஃபோனில் ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன். என்ன அப்படின்னு பார்த்தா அது ஜிமின் தான். என்னென்னு படித்து பார்க்குறீங்க. மரியாதையாக போய் பல்லு விளக்கிட்டு வந்து சாப்பிடு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, இவனுக்கு எப்படி தான் தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமான ஃபுட் அப்படி பொத்து நாங்கள் போட்டுட்டு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி திட்டிகிட்டே தான் ஒரு மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே அந்த ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்காரு. இப்படி தான் இந்த டே ஃபுல்லாக போகுது. நீங்கள் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஒரு பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா? ஸோ அதுக்காக சில ஒர்க் பண்ணுவீங்க. அது அப்பப்போ மூடு இருந்தாலும் பண்ணுவீங்க, இல்லைனா அதுவும் கண்டுக்க மாட்டீங்க. வீட்டில் மட்டும் சும்மா தண்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதோ சடனாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சீரியலுக்கு இது இல்லை ஏதாவது வெப் சீரிஸ்க்கு இது பார்த்து ஒரு மோட்டிவ் வந்துச்சுன்னா உடனே நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது 2 நாளைக்கு வேலை செய்வீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டில் சும்மா உட்காந்துவீங்க. இதுதான் நீங்கள் வந்துட்டு ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிற வேலை. இந்த மாதிரி தான் டேஸ் எல்லாம் செம ஹாப்பியாக தான் போகும். உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்கள் மம்மி டேடி கூட இந்த அளவுக்கு உங்களை பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் ஒரு மாதிரி எப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸே வந்து உங்களை அங்கே விட்டுட்டு போனதா வந்துட்டு சொல்லுவாங்க. எதுக்கு என்ன இப்படி விட்டு போனாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கல அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்க. இல்லை 2 பேருமே தான் கொண்டு வந்து இங்கே விட்டு போனாங்க, அவங்க கூட இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு நோண்டி நோண்டி கேள்வி கேட்டே இருக்கிறீங்க. அது மாதிரி நிறைய விஷயம் அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிறப்ப கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களோட டேடி ஒரு மாஃபியா. ஸோ அவர் கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறனால கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வயசு இருக்கிறப்ப கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. உங்களுக்கு அரைகுறையாக கூட ஞாபகம் கிடையாது. அட் த சேம் டைம் உங்களோட மம்மியை கூட உங்களோட டேடி வந்துட்டு இதே மாதிரி வேறு ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பார்த்து சேர்த்துருப்பார் போல். ஏன்னா அவர் கூட இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் ஆயிருக்கும், ஆனால் ஒரு டைம் கூட 2 பேருமே வந்து பார்த்தது கிடையாது. உங்களுக்கு அதனாலேயே மாஃபியானா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. என்னதான் இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்துட்டு கடைசியில் ஒரு நாளைக்கு விட்டுட்டு தான் போவாங்க. கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் விட்டுருவாங்க, பெற்ற குழந்தையா இருந்தாலும் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாக்கிறவங்க எல்லாமே ரொம்பவே மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி அது உங்களுக்கு மனசு ஆழமாக பதிஞ்சிருச்சு.
ஸோ இன்னைக்கு ஜிம்மி நேரமாகவே வந்துடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன சார் வந்து சீக்கிரமாக வந்துட்டீங்க, லேட் ஆகும்னு சொல்லி எழுதி வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டு தேடாவிட்டா கேட்குறீங்க. உங்கள் தோரணையே வேறு மாதிரி இருக்குது. ஜிம்மி பார்க்குறாரு, இதெல்லாம் உன்னோட ஆட்டிடியூட் கிடையாது, என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி எப்படி கிட்ட வராரு. நீங்கள் வந்துட்டு அங்கே நிலை, நான் வந்துட்டு இப்போ யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தான் எல்லாமே பேசிட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் இதே மாதிரி சிரிச்சுட்டு தான் அந்த கான்வர்சேஷன் போகுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அது வந்துட்டு என்னோட புருஷன் ஒரு 4 மில்லியன் சம்பளம் மாதம், எப்படின்னா மாதம் 4 மில்லியன் லோன் வந்துட்டு சம்பளம் வாங்குறான். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருப்பேன், நீ இனிமே எனக்கு அடிமைடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காலாட்டிகிட்டே கையாட்டிட்டு பேசிட்டு இருக்கீங்களா. ஸோ ஜிமிக்கு செமையாக சிரிப்பு இருந்துச்சு. ஓ அப்படியா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. எப்படின்னா பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு மாதிரி அந்த ஆப்பிள் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது மாதிரி டேபிள் இருந்திருக்கும். அதை எடுத்துட்டு அதை எப்படி உங்க மேலே அடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வராரு. என்ன என்கிட்டயே இந்த மாதிரி பேசுறியா அப்படின்ட்டு. ஸோ அவர் ஓடி வரதை பார்த்துட்டு ஐயோ 10 ஆப்பிள் மேலே போட்டிங்கன்னா மண்டை வெடி செத்து போயிருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அடிப்பாவி, இந்த ஆப்பிளுக்கே நீ மண்டை வெடி செத்துருவியா, இதில் வந்துட்டு ஒன்று அடிச்சா இதுதான் சதறி போகும், அவ்வளோ பெரிய தலாடி ஒன்று வருது அப்படின்ட்டு தட்டிட்டு இருக்காரு. இப்படிதான் ஃபுல்லாக வந்து ஹாப்பியாக தான் இருக்குது அந்த டே ஃபுல்லாக. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே நம்ம மூவி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஓகே ஓகே சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஹாரர் த்ரில்லர் இந்த மாதிரி வந்து போடுறீங்க. ஜிமிக்கு வந்துட்டு கோவம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டு உன்னோட சாய்ஸ், நீ வந்துட்டு என்ன பிடிக்குதோ அதை போட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவீங்க. ஜிமி வந்துட்டு ஒரு மூவி போடுறாரு. உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு பார்க்க பார்க்க ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. இதை மாற்று மாற்று அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமி வந்துட்டு நல்லா தானே இருக்குது, மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போல். ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு பிடிக்கல மாற்று மாற்று அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும் ஜிமி வந்துட்டு நீ எத்தனை நாள் ஏதாவது பார்த்துருக்கேல, நான் ஏதாவது கேள்வி கேட்டேனா, அதை என்ன நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் பார்க்குறேன், அதில் வந்துட்டு மாற்றுனா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரா. ஸோ 2 பேரும் குடிக்கிட்டே சண்டை போடுவீங்க. இந்த மாதிரி சண்டை போடுவோம் உங்களுக்கு வந்துட்டு சரி ஓகே என் தலையெழுத்து தான் பார்க்கணும் போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சலிச்சுட்டு தான் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே அந்த மூவியில் சீன்லாம் போக போக எப்படின்னா நிறைய மாஃபியாலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அது பிடிச்சிருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாஃபியாவில் இருக்கிறவனே ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஹீரோவே வந்துட்டு மாஃபியா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ வந்துட்டு அது என்ன கதை இப்படி ஒரு மாஃபியாவில் இருக்கிறவங்க வந்துட்டு ஹீரோவா, அவன் தானே வில்ல அப்போ அப்படி எப்படி ஹீரோ ஆவான் அப்படிங்கிற மாதிரி சமயம் நீங்கள் வந்துட்டு கோவப்பட்டு பேசிட்டே இருக்கிறீங்க. ஜிம்மி வந்து பார்க்குறாரு. வாயை மூடு அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் முடியாது ஜிம்மி, அது எப்படி ஒரு நார்மல் மனுஷனா வந்துட்டு நல்லவனா இருந்தால் தான் நல்லவன், அவன் தான் ஹீரோ. மாஃபியாவில் இருக்கிறவன் எப்படி ஹீரோ ஆவான், அவன் சாகணும் சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயங்கர வெறியாக சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஜிம்மோட மூஞ்சியே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் கேட்டதுமே. நீங்கள் பார்க்குறீங்க ஜிம்மி, நீ என்னாச்சு, உனக்கே எப்படி ஆகுது, நீயே வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கிற, சாரி நான் வேணா அந்த பக்கம் போயிடுறேன், நீ வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இதை பார்க்க பிடிக்கல, ஆனாலும் அந்த மாஃபியாக்காரன் சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எஞ்சி போயிடுறீங்க. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறது அவருக்கு வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குது, அவருக்கு படம் பார்க்கணும் போல தோணும் போல அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஆனால் சிப்பினுக்கு வந்துட்டு நீங்கள் சொன்னது ஒரு மாதிரி மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது. மாஃபியாவில் இருந்தால் கண்டிப்பாக சாகணுமா, ஏன் இவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்காரு. இப்படியே வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதிகமாக எப்படின்னா இவ்வளோ நாள் வந்துட்டு கொஞ்சம் என்ன தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. பட் என்னவோ தெரியல, உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருக்கா. ஸோ சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அது ஒழுங்காவது முடிக்கணும்ல, இல்லைனா நம்மளாம் வாழ்றதுக்கே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே ஒரு பொறுப்பே பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் உங்களுக்கு. ஸோ அதனால் இதையாவது ஒழுங்காக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ஜிம் கிட்ட பேசுகிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு நீ என்ன எனக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஓகே அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நம்ம நிறைய அலைய வேண்டியிருக்கும். ஸோ வெளிலலாம் போகிற மாதிரி இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி நீங்கள் சும்மா எங்கே வெளில போனாலும் ஜிம்மி தான் கூட்டு போவார் வருவார். நீங்கள் வந்து தனியால் எங்கேயும் போக விடவே மாட்டார். ஸோ இந்த டைம் வந்துட்டு அப்படி எல்லாரும் உங்க கூட இருக்க முடியாதுல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மி நீ வந்துட்டு எப்பவுமே என் கூட இருக்க முடியாது, ஸோ நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற சொல்கிறீங்க. ஆனால் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, ஜிம்மி வந்துட்டு இப்போ அடம் பிடிச்சி நிற்கிறார், நானும் தான் வருவேன், நீ எங்கேயும் தனியாக போகக்கூடாதுன்னு. நீங்கள் பார்க்குறீங்க இது என்னடா இது, நான் குழந்தைய நான் போய்க்கிறேன் ஜிம்மி, என்னை வெளில விட்டு பழக்கு, ஸோ நான் எப்படி வந்துட்டு இந்த உலகத்தை வந்துட்டு தனியாக ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் அதுக்கப்புறம் நீயே தனியாக ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இல்லை ஜிமின், இப்போது எனக்கு சொல்ல தெரியல, பட் நானும் வந்துட்டு கொஞ்சம் தனியாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்ல. ஸோ வீட்டு நான் முதல்ல வெளியாவது போய் பழகிறேன்டா, எனக்கு நிஜமாவே இப்படி வீட்டுக்குள்ளே இருந்து திடீர்னு வெளில போனால் பயமாயிரும் போல இருக்குது அப்படிங்கிற நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது ஜிமினுக்கு புரியுது. ஸோ நீங்கள் போயிட்டீங்க, ஸோ நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டீங்க. ஜிமின் வந்துட்டு அனுப்பிட்டாரு. ஆனால் மனசுக்கு அப்புறம் பக்கு பக்குன்னு இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு தனியாக விட மாட்டாரா. ஸோ என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாரு. திரும்பி உங்களுக்கு வந்துட்டு யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்குது. யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது, நம்ம மட்டும் எங்கேயுமே போகவே முடியாது போலயே அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டீங்க. ஸோ பயந்துட்டு ஜிம்மிக்கு கால் வந்துட்டு முன்னாடி உங்களோட ஃபோனில் பாக்கெட்டில் அடிக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறீங்க, என்னது ஜிம்மியோட ஃபோன் இங்கே அடிக்குது அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா அது ஜிம்மின் தான். உங்களுக்கு செம கடுப்பாயிடுச்சு. டே யாரா நீ லூசாடா, ஏன்டா நான் சொல்ல புரியவே புரியாதா, நான் பயந்துட்டு தெரியுமா அப்படின்ட்டு போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு இத்தனை திட்டம் நீங்கள் கட்டி பிடிச்சி தான் திட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஒன்றா திட்டி இல்லைன்னா கட்டிப்பி, அதை நான் 2 எடுக்கா பண்ணுறேன், நான் இப்போ எதை வந்துட்டு ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. என்ன உனக்கு இது மாதிரி தான் வந்துட்டு பேசுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவங்க வந்து சரி ஓகேவா வந்தது வந்து
வந்துட்டேன், எனக்கு வேறு பயமாயிடுச்சு, போகலாம் வா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க. இந்த மாதிரி தான் எப்பயும் வந்துட்டு ஜிம்மின் கூடயே தான் இருப்பார். ஸோ ஒரு டைம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிம்மிக்கே தெரியாமல் சடனாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து கால் வந்திருக்கு, சாரி ஒரு கிளைண்ட் கிட்டேருந்து கால் வந்திருக்கு. நீங்கள் கேட்ட ஒரு ஃபேப்ரிக் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கும் போல், நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. ஸோ ஜிம்மின் கிட்ட நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மின் ஒரு மீட்டிங் வந்திருப்பாரு. ஸோ அதை பார்த்துருக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. நீங்கள் இப்படி நாங்கள் வெளில போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லொக்கேஷன் கூட நீங்கள் லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டு போகிறீங்க. ஏன் அப்படின்னா ஜிம்மின் எப்படி சொல்லிப்பாரு, ஒரு வேளை நான் இல்லாதப்போ நீ எங்கேயாவது போகிற சுச்சுவேஷன் வந்தால் கூட நீ லைவ் லொக்கேஷன் அனுப்பிடு, ஓகேவா? அனுப்பிட்டு அதை டெலிட் பண்ணிடு. நீ அதாவது எனக்கு டெலிட் பண்ண வேணா, டெலிட் ஃபார் மீ அது மட்டும் கொடுத்து டெலிட் பண்ணி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு உங்களோட லைவ் லொக்கேஷன் வந்துட்டு அவருக்கு அனுப்பிட்டு உங்களோட ஃபோன்லேருந்து மட்டும் அதை டெலிட் பண்ணிட்டீங்க. ஸோ அது ஜிம்மிக்கு காட்டுவானா. அதனால் வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்கிறீங்களா, ஜிம்மி வந்துட்டு பார்க்குறாரு. இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறா, ஏதோ யார்கிட்ட கேட்டு அதை சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி உடனே அவர் வந்துட்டு கால் பண்ணுறாரு. ஸோ யாருக்கோ கால் பண்ணி அவங்க வந்துட்டு ஓகே பாஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு பாஸ் பாஸ் தான் கூப்பிட்டுருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறது இப்போ அதை தெரியல. இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கப்போ நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப தூரமாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன இது, அன்னைக்கு போகிறப்போ இந்த கம்பெனி வந்து பக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி என்ன அவங்க லொக்கேஷன் ரொம்ப தூரம் அனுப்பியிருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கேப் பிடிச்சி தான் போயிருப்பீங்க. ஸோ அந்த கேபில் வந்துட்டு ஓகே நிறுத்துங்க, நான் வந்துட்டு இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்துட்டு இப்படியாவது பாதியில் இறக்கிட முடியாது, ஸோ எங்களுக்கு பேமெண்ட் கட் ஆயிடும் அப்படின்னு சொல்லவும் நான் ஃபுல் பேமெண்ட் தரேங்க, நீங்கள் வந்துட்டு இங்கே இறக்கி விடுங்க, எனக்கு அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே உங்களை ஃபாஸ்ட்டாக இன்னும் ஃபாஸ்ட்டாக வண்டி விட்டு போகிறாங்க. உங்களுக்கு பயமாயிடுச்சு. ஏய் நான் என்ன பேசியிருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, கொஞ்சம் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க அப்படியே நிறுத்திடுறாங்க. ஸோ நிறுத்தினதுக்கப்புறம் ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பேமெண்ட் வேணும் நான் கொடுத்துருவேன், அதுக்கு எங்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, நான் பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட்டே கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே இறங்கிட்டீங்க. உங்களுக்கு என்னவோ சரிப்படலை. ஸோ அப்படியே இறங்கிட்டு வேறு பக்கம் அதாவது வீட்டுக்கே போயிடலாம், எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு இன்னொரு கேப் பிடிச்சி போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் சிட்டின்னு வந்துட்டு உங்களை யாரோ வந்துட்டு பின்னாடி இருந்து பிடிச்சி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. உங்களோட ஃபேஸில் வந்துட்டு அந்த ஒரு மயக்கம் வந்து கலந்து வச்சுட்டாங்க கட்சிப்பில். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக ஞாபகமே இல்லை, ஒரு மாதிரி நீங்கள் மயங்கிட்டீங்க. ஸோ அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் கண்ணை முடிச்சு பார்க்குறப்போ உங்கள் பக்கத்தில் வந்துட்டு சுற்றியும் ஒரு மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இந்த பாடிகள்லாம் நிற்பாங்களோ அந்த மாதிரி தான் ரவுடியாக நின்றுருக்காங்க. உங்களுக்கு என்ன ஏதுனே புரியல. சுற்றி முற்றி திரும்பி பார்க்குறீங்க. யார் நீங்கள், எதுக்கு என்ன கடத்தி வச்சுக்கிறீங்க, நாளை சல்லி பைசாவுக்கு பிரயோஜனப்பட மாட்டேன் தெரியுமா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கவும் யார் சொன்னா நீ சல்லி பைசாவுக்கு பிரயோஜனப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லீடர், அந்த கேங்கோட லீடர். ஓகே என்னோட புருஷன் 4 மில்லியன் சம்பளம் வாங்க தெரிஞ்சிச்சோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதுதான் தோணுது. இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி என் புருஷன் வந்துட்டு 4 மில்லியன்லாம் சம்பளம் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் பார்க்குறான் 4 மில்லியனா என்ன மாதத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இல்லைங்க சம்பளம் அவ்வளோ வாங்கலைன்னு சொல்ல வரேன் அப்படிங்கிற நீங்கள் சொல்லிட்டு ஐயோ நானே ஓடிட்டேனோ அப்படிங்கிறத தோணுது உங்களுக்கு. அவன் வந்துட்டு உன் புருஷன் இப்போது சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், என்னோட வீட்டுக்கார் வந்துட்டு வேலைக்கு போகிறாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு மாதம் கொஞ்சம் தாங்க சம்பளம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட பற்ற மாட்டேங்குது, அதனால தாங்க நானும் வேலைக்கு போகலான்னு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சும்மா உருட்டிட்டு இருக்கிறீங்க. அவங்களும் பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்னா உனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்குது. நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் தெரிவிக்கல, உங்களை வந்துட்டு ஏதோ காசுக்காக கடத்திட்டாங்களோ தப்பாக கடத்திட்டாங்களோன்னு நினச்சி தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ சடனாக வந்துட்டு இன்னொருத்தன் உள்ள வரான், அவன் தான் மெயின் வில்லன் போல இருக்குது. அவனை பார்த்தா உங்களுக்கே பயமா இருக்குது. என்னடா இப்படி இருக்குது, ஐயோ கடவுளே என்னையே இப்படி கொண்டு வந்து சிக்க வச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சமயம் பயம் உள்ள பயம் ஆயிடுச்சு, வெளியே வந்துட்டு காட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே வரப்பா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் உள்ளே வந்துட்டு அவ்வளோதான் செம்மையாக நடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவன் வந்துட்டு ஒன்றுமே பேசல, பலான்னு ஒரு அறம் விடுறான், அவ்வளோதான். எதுக்குடா அடிக்கிறீங்க இந்த மாதிரி தான் இருக்குது, இங்கே பாருங்க ஏப்ப எதுக்கு என்ன அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கவும் இன்னும் அடிக்கிறேண்ணா, உன்னை அடிச்சா தானே அங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எங்கடா வலிக்கும், எனக்கு தானே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ ரணகாலத்துலேயும் உங்களுக்கு இந்த கமெண்ட் பண்ணுறது, அதாவது திருப்ப திருப்ப கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு விட மாட்டேங்குது. அதே தான் உங்களுக்கு பிறப்புலேருந்தே வந்துடும் போல். அவனும் பார்க்குறான், திரும்பி இன்னும் அடிக்கிறான்ட்டு எனக்கு தாண்டா வலிக்குது பைத்தியக்காரா லூசு பையல அப்படின்னு கட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, அவங்க ஏன் கடத்துறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்குடா முதல்ல எனக்கு கடத்துனீங்க, நானும் சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை தெரியுமா, என் கிட்னி கூட ஃபெயிலியர் தெரியுமா, எனக்கு யாராவது நீங்கள் கிட்னி தான் கொடுக்க வேணும், கொடுக்குறீங்களான்னு கட்டிட்டு இருக்கிறீங்க. இன்னமும் அவன் வந்துட்டு பார்க்குறான், இந்த பொண்ணு என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்குது, இதையெல்லாம் அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் என்னது என் புருஷனை பற்றி பேசுகிறீங்க, அவ்வளோதான் தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அந்த குட்டி ரவுடி இருக்கான்ல, அவன் வந்துட்டு அந்த பாஸ் கிட்ட சொல்கிறான், பாஸ் இந்த லூஸுக்கு அவன் புருஷனை பற்றி எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன், அவன் என்ன வேலை பண்ணுறான் எதுவுமே எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், எது லூசுத்தனமாக 4 மில்லியன் சம்பளம் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான், அவனுக்கு கால் பண்ணிடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி. ஓ இது வேறையா, அப்போ என்ன ஏதுன்னே தெரியாதா, எப்படிடா இவ்வளோ இதாக சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுகிறாங்க என்னன்னே தெரியல. அப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பாஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் ஏன் எனக்கு கடத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. அவங்க திரும்பி பார்க்குறாங்க, ஓ என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு மாஃபியா கரெக்டாக,
நீங்கள் வந்துட்டு வேறு யாரோ ஒய்ஃப் நினச்சி எனக்கு கடத்திட்டீங்க அதானே. விட்டுருங்க பாஸ், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் சமத்துக்குள்ளேயே வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் நான் என்னோட புருஷன்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். ஓகேவா, என்னை விட்டிங்கன்னா போதும் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க, இவன் வாயை அடங்க மாட்டாளாட்டு இருக்குதுன்ட்டு இன்னும் பல நாலு அரை வச்சு அப்படியே மறுபடியும் மயக்கம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் வாங்கிட்டீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணால் கலங்கிடுச்சு. இத்தனை அடி வாங்கிட்டு இருக்க முடியுமா என்ன? ஸோ அப்படியே கண்ணால் கலங்கிடுச்சு. மயங்கி இருந்தாலும் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குது. அப்படியே வந்துட்டு ஜிம்மிக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணவும் வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் வரும். அவ்வளோதான், ஜிம் வந்துட்டு டக்குன்னு அந்த நம்பர் வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லி அவரோட அந்த பிஎல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஸோ சொல்லிட்டு தான் அவர் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து கார் ஓட்டிட்டு செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு. அவனும் நம்பர் ட்ரேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறான். காலை அட்டன் பண்ணி தான் பேசிட்டு வந்துட்டுருக்காரு. எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லவும் அவன் சொல்கிறான், எப்படிடா இத்தனை வருஷமா வீட்டில் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா என்ன? கொஞ்சம் கூட அவளும் கண்டுபிடிக்கலையா? அவளை பார்த்தா தெரியுது லூஸ், அவள் எப்படி கண்டுபிடிப்பா? நீயுமா சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், அவளுக்கு எது தெரியாதா, அவளை விட்டு அவளுக்கு எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிம்மி இந்த மாதிரி சொல்ல சொல்ல இந்த இந்த ரவுடி இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, ஓ அப்படி அப்போது நீ வந்துட்டு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுற, உடைக்கிறேன் அந்த சீக்ரெட்டை உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வீடியோ கால் பண்ணி காட்டுறான். ஸோ நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கத்தில் கிடக்குறீங்க. ஆனாலும் வந்துட்டு அந்த கண்ணெல்லாம் தண்ணி வந்துருக்குல்ல. ஸோ உங்கள் கண்ணமெல்லாம் ஒரு மாதிரி கையெல்லாம் அப்படி கை தடப்பட்டு ஒரு பழுத்து மாதிரி இருக்கா. ஸோ ரெட்டிஷாக இருக்குது. அவ்வளோதான். அதை வந்துட்டு அவன் க்ளோஸ்அப்பில் வேற காட்டிட்டு இருக்கிறான். ஸோ ஜிம்மினுக்கு அப்படியே டெம்பர் அதிகமாகிட்டே இருக்குது. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? நல்லா சும்மாவே விட மாட்டேன், கையில் கிடச்சினா கொண்டுடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. வாடா, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்நேரம் நீ வந்துட்டு என்னோட லொக்கேஷனில் ட்ரேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கரெக்டாக வந்துடு, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போனேன். சரி, ஜிம்மினுக்கு வர கடுப்புக்கு அவ்வளோதான். அவர் வந்துட்டு இப்போ கையில் கிடச்சிங்கன்னா கொண்டே போடுவோம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு மயக்கமாக தான் கிடக்குறீங்க. இப்படியே வந்துட்டு நீங்கள் மயங்கி கிடக்கிறப்போ ஜிம்மி வந்துட்டு சட்டுன்னு வந்துட்டாரு. ஸோ செம ஃபாஸ்ட்டாக வந்திருப்பார் போல். டக்குன்னு ஏறி அது வந்துட்டு ஒரு பில்டிங் வந்துட்டு இன்னுமே சரியாக கட்டி முடிக்காத ஒரு பில்டிங் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான் போயிட்டுருக்குது. அதில் வந்துட்டு ஒரு சென்டராக இருக்கிற ஒரு பிளேஸில், அதாவது சென்டர் பில்டிங்குள்ளே தான் வந்து இந்த மரங்களை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே கிடக்கவும் ஜிம்மின்னு செம ஃபாஸ்ட்டாக கரெக்டாக வந்துட்டாரு. வந்தும் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்துட்டு அப்படியே கண்ணு மணி தெரியாமல் போட்டு எல்லாத்தையும் சப்புன்னு அடிச்சிருக்காரு, ஒதுக்கிறாரு. எல்லாரும் வந்து சண்டைக்கு வேறு போகிறாங்க. ஆனாலும் ஜிம்மி வந்துட்டு ஒத்தாலாம் நின்று எல்லாத்தையும் அடிச்சிருக்காரு. இது எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு சட்டுன்னு உங்களுக்கு ஒரு கன் சவுண்ட் மட்டும் கேட்குற மாதிரி இருக்குது. கன் சவுண்ட் கேட்டதும் உங்களுக்கு பயமாயி அப்படியே அந்த மைண்ட் மேலே தெரிஞ்சிச்சு. நீங்கள் கண்ணை பார்க்குறப்போ அந்த கன் இருக்குது. ஸோ அந்த வில்லன் காரணம். ஸோ அவனை வந்துட்டு அவர் கொண்டுட்டாரு. பார்த்துட்டு அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டே இருக்கிறீங்க. உங்களால் வந்துட்டு ஒன்றுமே பேசவே முடியல. வாயெல்லாம் அப்படி வார்த்தை வர மாட்டேங்குது. கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் அதிகமாக வருது. ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு எப்படின்னா அவ்வளோ ஷாக்காக இருக்குது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிம்மினை பார்க்குறதே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஆஃபீஸ் கிளம்பி போகிறப்போ அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக பேபி ஃபேஸை போட்டுட்டு ஒரு மாதிரி பேபி ஃபேஸ் தானே அவருக்கு. குழந்த மாதிரி வந்துட்டு அப்படியே போயிட்டுருப்பாரு. அழகாக ஒரு கோட் சூட்லாம் மாட்டிட்டு. ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குறப்போ அப்படியே வேறு மாதிரி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இருக்குது. அவரோட ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. உங்களால் நம்பவே முடியல ஜிமின் தான் அப்படின்னு. அப்படி கண்ணால் கலங்குது. ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின்க்கு வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறது மயக்கத்தில் இருக்கிறப்ப தூக்கிட்டு போயெல்லாம் நினச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் கண்ண முடிச்சிட்டிங்களா. ஸோ இப்போ அவருக்கு என்ன பண்ணே தெரியல. அவருக்கு அப்படியே இந்த கையில் இந்த கண்ணெல்லாம் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்படியே கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்துட்டாரு. என்ன சொல்கிறது கேளு அப்படிங்கிற சொல்லவும், ஜிம்மி நீ மாஃபியாவா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு நான் சொல்கிறது முதல்ல கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மாஃபியாவாடா நீ அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. ஸோ அவருக்கு என்ன சொல்ல தெரியல. அது வந்து அப்படின்னு சொல்லவும், சொல்டா நீ மாஃபியாவா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதான், நீங்கள் திரும்ப எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்கல. நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு விடுவேன்னு நடந்து போயிட்டீங்க. ஸோ ஜிம்மி பின்னாடி ஓடி வராரு. ஸோ வந்து உங்களோட கைப்பிடிச்சி எழுதி நிற்க வைக்கிறாரு. நான் சொல்கிறது முதல்ல கேளு, நான் கொஞ்சம் என்னை எக்ஸ்பிளைன் பண்ண விடு அப்படின்னு சொல்லவும், நீ எத்தனை வருஷமா மாஃபியாவில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவர் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்காரு. சொல்லு ஜிமின், நீ வந்துட்டு எத்தனை வருஷமா இதை என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு எந்த ஆன்சருமே இல்லை. நீங்கள் கேட்குறீங்க, நீங்களே கேட்குறீங்க, 1 வருஷமா, 2 வருஷமா, இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே வா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவர்கிட்ட பதிலே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி நிற்கவும், அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நீ என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறல, எனக்கு இந்த மாஃபியா எதுவுமே பிடிக்காதுன்னு தெரிஞ்சு கூட நீ என்கிட்ட போய் சொல்லிக்கிறல அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவர் அப்படி எப்படி சொல்லுவார் அவர் வந்துட்டு மாஃபியா? ஏன்னா உங்களுக்கு தான் மாஃபியானவே பிடிக்காதே. ஸோ அவர் வந்துட்டு, இங்கே பாரு நான் சொல்கிறத மட்டும் கேளு, கொஞ்சம் லிசன் பண்ணு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்லிட்டே இருக்காரு. உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு எதுவும் வேணாம் ஜிமின், நான் தயவு செஞ்சு நான் போகிறேன், என்னை விட்டு அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் பட்டு நின்று போகிறீங்க. ஸோ ஜிமின் பின்னாடி ஓடி வராரு. திரும்பி பார்த்து பாரு, இன்னும் ஒரு எட்டு நீ எட்டு வச்ச அப்படின்னா இங்கேருந்து நான் வந்து செத்துடுவேன், சத்தியமாக நான் செத்துடுவேன் ஜிமின் அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. அவருக்கு அவ்வளோதான். அங்கேருந்து வந்துட்டு காலை எட்டு வைக்க முடியல அவரால். அப்படியே பேன் நின்றுட்டே இருக்காரு. செம்மையாக ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே அழுதுட்டா நிற்க அவரும். நீங்களும் அப்படியே செம்மையாக அழுதுட்டு தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குது. அந்த கையெல்லாம் வந்துட்டு வைக்கிறீங்க. ஸோ 2 கையில் வந்துட்டு தடிச்சிட்டு ஓடிட்டே இருக்கிறீங்க. எங்கே ஓடுறீங்க எதுவுமே தெரியல. அப்படியே ஓடிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நின்று அழுதுட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த டே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஜிம்மி நினச்சிருப்பாரு, சரி ஓகே கோர்ட்டில் வீட்டுக்கு போயிருப்பா, நம்ம போய் வீட்டில் போய் சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. பின்னாடி ஆனால் உடனே போனால் ரொம்ப கோவப்படுவான்ட்டு ஈவினிங் போல் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ நைட்டு போல் வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. வாட்ச்மேன் வந்துட்டு, சார் என்ன சார் நீங்கள் மட்டும் வரீங்க, மேடம் வரல அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
அப்படியே ஷாக் ஆகுது. "இன்னும் வரலையா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமாம் சார், காலையில போனாங்கல்ல, அவங்க இன்னும் வீட்டுக்கே வரலையே. நான் மேபி உங்க கூட வருவாங்கன்னு நினைச்சேன்." அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். எதுக்கும் ஒரு வாட்டி வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணிக்கலான்ட்டு உள்ள வந்து தேடுறாரு. உங்க பேர் சொல்லி கத்திட்டே இருக்காரு. ஆனா உங்க சத்தமே இல்ல. எல்லா பக்கம் தேடிட்டு அவருக்கு இப்பதான் புரியுது, அப்ப நீங்க வீட்லயே இல்லங்கிறது. அவரு யோசிக்கிறாரு. ஜிமின விட்டா உங்களுக்கு வேற யாரும் இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், ஜிமினுக்கும் தெரியும். ஸோ ஒரு ஃப்ரெண்டு கூட உங்களுக்கு கிடையாது. ஏன்னா 8 வருஷம் ஃப்ரெண்டு லவர் எல்லாமே ஜிமின் தான் உங்களுக்கு. ஸோ அவரு யார், அப்ப அவ எங்க போயிருப்பா? யாருன்னு அவளுக்கு தெரியாதுல்ல. அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அவர் தேடாத இடம் இல்ல, ஊர் இல்ல, அவ்வளோ பக்கம் எல்லா பக்கம் தேடிட்டே தான் இருக்காரு. இப்படியே ஜிம் வந்து எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காரு. ஒரு இடம் விடல. ஸோ எல்லா பக்கம் தேடிட்டே தான் இருக்காரு டெய்லியும். இப்படியே வந்துட்டு ஒரு மாசமே ஆயிடுச்சு. எங்கே தேடியும் நீங்கள் கிடைக்கவே இல்லை. அவருக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எங்கேயுமே கிடைக்கலன்னா அவள் எங்கே தான் போயிருப்பா? அவளுக்கு எங்கேயுமே போக தெரியாது. ஒரு பஸ் கூட ஏறி ஒழுங்காக போக தெரியாதுல்ல. அப்படிங்கிற மாதிரி செம்மையாக பயந்துட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு தான் உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி தேடி தேடி டயர்ட் ஆகும்ல. ஸோ அப்படியே எங்காவது பக்கத்தில் உட்கார இடம் தான் உட்காரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ தான் அந்த ஃபுல்லாக அந்த வியூ பார்க்குறாரு. எப்படின்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து ப்ளஸ் அந்த ஹை ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் படிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஹை ஸ்கூல் போயிட்டுருப்பாரு. அப்படி ஹை ஸ்கூல் போயிட்டுருக்கப்ப தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்துருப்பாரு. அதே இடத்துல தான் பார்த்துருப்பாரு. அவருக்கு முடிச்சு ஒரு ஃப்ளாஷ் ஞாபகம் வருது. எப்படின்னா ஸ்டார்டிங்னா ஒரு க்யூட்டாக குட்டியாக ஒரு ஒரு இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கர்ட் இருக்குல்ல, அதை போட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கு உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக பேண்ட் போட்டிருப்பீங்க. ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்குது அவருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா கொரியாவில் வந்துட்டு ஷார்ட்ஸ் போடுறது எல்லாமே நார்மல் தான். ஸோ யூனிஃபார்ம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் காலை மறைக்கிறங்கிற பேரில் ஒரு மாதிரி காமெடியாக ஒரு பேண்ட்டு போட்டு அதுக்கு மேலே கரகாட்டக்காரங்க மாதிரி ஒரு பேண்ட்டு, ஒரு ஒரு ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கீங்களா? ஸோ அவர் பார்க்குறாரு வியர்டா, யாரா அந்த பொண்ணு இப்படி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அப்படியே செம இதாக வந்துட்டு ஒரு மாதிரி பதுங்கி வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த ஊர் புதுசு. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருப்பீங்க. ஸோ அந்த ஆர்ஃபனேஜ் வந்துட்டு வேறு இடத்துல இருக்கும். ஸோ அவங்க உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக இங்கே வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிமா, உன்னோட செலவு எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போயிருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட் டே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே ஆர்ஃபனேஜ்லேயே வளர்ந்ததுனால வெளி உலகமே உங்களுக்கு தெரியாதா? ஸோ சடனாக வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஹாஸ்டல் வேறு பக்கம், ஸ்கூல் வேறு பக்கம் இருக்கும். ஸ்கூலோட ஹாஸ்டல் தான். ஸோ வேறு வேறு பக்கம் இருக்குமா. அங்கே வந்து நீங்கள் நடந்து இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. பேக்கை மாட்டிட்டு போகல. பேக் ஒரு மாதிரி முன்னாடி கையில் வச்சு அப்படி கட்டி பிடிச்சி தான் போயிட்டுருக்கிறீங்க. சுற்றி சுற்றி திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது. 4 பசங்க சிரித்து பேசிட்டு போனால் கூட உங்களை தான் பார்த்து சிரிக்கிறாங்களோன்னு பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி பம்பி நடந்துட்டே இருக்கிறீங்களா. ஜிம்முக்கு இதெல்லாம் வியர்டாக இருக்குது. எப்படா அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேராக வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு நடந்துட்டு இருப்பீங்க. அப்படி ரோடு கிராஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒழுங்காக ரோடு கிராஸ் பண்ண தெரியல. ஸோ அந்த பக்கம் சிக்னல் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் கிராஸ் பண்ணலான்ட்டு நீங்கள் தான் மெதுவாக ஊறிட்டு தானே வரீங்க. ஸோ சிக்னல் மறுபடியும் க்ரீன் சிக்னல் போட்டிருப்பாங்களே, அதை பார்க்கவே இல்லை. ஸோ வண்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஜிபின் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு எங்கேயும் பார்க்காம பேன் ஓடி வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்களா. அதனால கரெக்டாக ஒரு வேன் வருது. ஸோ அது வந்துட்டு கரெக்டாக உங்களை முட்டுற மாதிரி வந்து ஜிபின் டக்குன்னு பிடிச்சி இழுத்துருப்பாரு. ஸோ இழுத்து 2 பேருமே ஒரு இடத்துல போய் மொத்தம் உருண்டு விழுந்திருப்பீங்க. அப்பதான் பார்க்குறீங்க. அப்படியே ஜிமின் தான் அப்பதான் ஜிமின் ஃபர்ஸ்ட் இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி அவர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி ஃபீல் ஆகும். அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே கை பிடிச்சி எந்திரிக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு முடியல. அப்படியே வந்துட்டு அவர் உட்காந்து இந்த பெஞ்சிலே உங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு கொடுப்பாரு. அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை பற்றி விசாரிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, என் பேர் இதுதான், நான் வந்துட்டு இந்த ஆர்ஃபனேஜில் இருந்தேன், எனக்கு இங்கே இருக்கே பயமாக இருக்குது, நான் அங்கேயும் போகிறேன், என்ன கொண்டு போய் மட்டும் விட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. நீ இப்போ தான் நீங்கள் வந்து அதுக்குள்ளே எப்படி அழுதுட்டுருக்க, நீ படிக்க தானே வந்த, உன்னை படிக்க தானே அனுப்புனாங்க, நீ நல்லா படித்தா தானே இந்த உலகத்தை வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், என்னோட ஆர்ஃபனேஜில் என்ன விட்டுருங்க, எனக்கு இங்கே இருக்கிறவே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அந்த ஆர்ஃபனேஜ் ஒரு வில்லேஜில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு சிட்டி சைடா. ஸோ ஹை ஸ்டடீஸ் வந்துட்டு கொஞ்சம் பொண்ணை வெளியே அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதனால வந்துட்டு அந்த மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் செம்மையாக பயந்து அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிம்மின் தான் வந்துட்டு உங்களுக்கு காம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹாஸ்டல் கூட இருக்க பிடிக்கல, அந்த பொண்ணுங்களாம் என்ன புள்ளி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஃபுல்லாக அழ ஆரம்பிக்கிறீங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நான் வந்து 2 நாள் ஆகுது, ஆனால் என்னால் ஸ்கூலுக்கு கூட வர முடியல, என்னோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொல்லி அழகவும் ஜிம்முக்கு செம கடுப்பாக இருக்கும். ஏன் அப்படி இப்படியெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படி இது மாதிரி மாஃபியா மாதிரி பேசுகிற, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஏன் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ சொல்லியிருப்பீங்க மொத்த கதையும். என் அப்பா இப்படி தான், அதனால என் அம்மாவே என்னை கொண்டு போய் தனித்தனியாக ஒரு இடத்துல விட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாஃபியாவில் இருக்கிறவங்களே பிடிக்காது, அவங்க என்னைக்கு இருந்தாலும் நம்மளை வந்துட்டு விட்டுருவாங்க, நம்ம மேலே லவ் இல்லை பாசம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதனால தான் ஜிம்மி அப்போ இருந்தே எதுவும் சொல்லியிருக்க முடியாது. அப்போ இருந்தே ஜிம்மினுக்கு வந்துட்டு அவரோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து சாரி அவரோட அப்பா எல்லாமே மாஃபியா தான். ஸோ அவரும் வந்துட்டு எப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மாஃபியா இதில் போய்ட்டு ஜாயின் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அவரே வந்துட்டு தனியாக ஒரு பெரிய கிங்குங்கிற அளவுக்கு மாஃபியா கிங்குங்கிற அளவுக்கு ஆயிருப்பார்.
ஸோ இப்போ அதான் நினச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே பயங்கரமாக அழுகையாக வருது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பயந்த பொண்ணு. ஒரு ரோடு கூட உங்களுக்கு இன்னுமே ஒழுங்காக கிராஸ் பண்ண தெரியாது. அவர் இல்லாமல் நீங்கள் எந்த இடமே போனதே கிடையாது. ஸோ ஒரு மாதிரி அவருக்கு அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. நான் அவளை ரொம்பவே பேம்பர் பண்ணி பார்த்து பார்த்து அவளை வெளி உலகமே காட்டாமல் வளர்த்திட்டேன். இப்போ அவள் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் அழுகையாக வருது அவருக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜில் இருந்திருப்பீங்களா? ஸோ அந்த ஆர்ஃபனேஜுக்கே போகலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கரெக்டாக ஒழுங்கா பஸ் கூட ஏற தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி பயமாவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்கல்ல, ஸோ அதை வச்சு அப்படி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெளில யாரை பார்த்தாலுமே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அந்த ஸ்கூல் டைம்ல இருந்து பயம் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு மாதிரி ஒரு வேளை எல்லாரும் மாஃபியாவாக இருப்பாங்களோ, நம்மளை கடத்திட்டு போயிடுவாங்களோ, அடிப்பாங்களோ அப்படியெல்லாம் ஃபீல் ஆகவும் பயமாகவே இருக்குது உங்களுக்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கொரியர்லலாம் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்துட்டு தனியாக போயிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஒரு மாதிரி டவலெல்லாம் வச்சு போட்டு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, டிஷர்ட் அது மாதிரிலாம் போட்டிருப்பாங்கல்ல, சவோனாவா ஏதோ ஒன்று. அங்கே போயிட்டு ஸோ அங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அந்த ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு கூட உங்களுக்கு கரெக்டாக வழி தெரியல. கையில் அந்த காசை எடுத்து கோத்தில் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருப்பீங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பயம் ஆரம்பிக்குது. ஆனாலும் ஒரு மாதிரி இல்ல அவன் வந்துட்டு என்ன ஏமாத்திட்டான். எனக்கு அது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு கூட எனக்கு ஆரம்பத்துலேருந்து போய் சொல்லிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்போ வந்துட்டு அந்த பிளேஸை இப்போ தான் நல்லா நோட் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜிமின் 2 பேருமே அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட்டு லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஜிமின் அங்கே தான் வந்துட்டு உங்களை வச்சு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. நீங்க கேட்குறீங்க ஜிமின் அது என்ன இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வச்சு நீ ப்ரப்போஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கவும், அதுவா யாருமே இந்த மாதிரி இடத்துல ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளேயா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதனால தான் ஒரு 7 வருஷம் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் டீல் போட்டுட்டு 7 வருஷம் சும்மா லவ்வே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதனால தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்த பார்க்குறப்ப இன்னொரு மாதிரி அழுகையாக வருது. உங்களால் முடியலை, இங்கே இருக்கவே கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் கோவம் வருது. ஸோ எந்திரிச்சு போயிடலாம், இங்கே இருந்தால் அவனோட ஞாபகமாக வருது, என்னை ஏமாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்துச்சு நீங்கள் வெளில போகிறீங்க. அதுவும் அந்த அந்த யூனிஃபார்ம் போட்டிருப்பா, அதாவது அந்த உள்ள ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா அதே ட்ரெஸ்ஸோட போயிட்டீங்க. உங்களுக்கு கான்சியஸே இல்லை, நான் முதல்ல இது போகணும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னும் நீங்கள் முழுசா அந்த இடத்த விட்டு வெளியே கூட போகலை. ஒரு மாதிரி தலைலாம் ஒரு மாதிரி சுற்றுது, மயக்கம் வருது. அப்படியே புத்து அங்கேயே விழுந்தடிக்க அங்கே இருக்கிறவங்க தான் எல்லாம் பார்த்துட்டு உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகேம்மா உங்கள் வீட்டில் யாராவது நம்பர் இருந்தால் சொல்லு, நான் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது ஜிபின் மேலே. ஸோ எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யாருமே இல்லையா, நீ கன்சீவாக இருக்கமா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, எப்படி யாருமே இல்லைன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களுக்கு செம ஷாக்கு. எதே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு வந்துட்டு குழந்தை அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப வருஷமாக வந்துட்டு இந்த மாதிரி ஆசையாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு சீக்கிரமாக குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துப்பீங்க. ஜிபன் சொல்லுவார், நீ 7 வருஷம் லவ் பண்ணணும்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் குழந்தை வேணுங்கிற வாய் மூலவிங்க மாதிரி பேசி விளையாட்டுக்கு இந்த மாதிரி சண்டை போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருந்திருப்பாரு. ஸோ உங்களை விட அதிகமாக ஜிம்முக்கு தான் குழந்தை மேலே அதிகமாக ஆசை அதுவும் உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக டச் ஆகுது. ஸோ இது ஜிம்மினுக்கு தெரிஞ்சால் சந்தோஷப்படுவான்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்களோட ஈகோ இடமே கொடுக்க மாட்டேங்குது. இல்லை அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் கோவம் இருக்கும்ல. ஸோ 8 வருஷமாகவும் ஒரு மனுஷங்களை ஏமாற்ற வேணும், அது கொஞ்சம் கூட சந்தேகமாக வராத மாதிரி ஏமாத்திருக்கான் பாரு அப்படியெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது. ஸோ நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் எனக்கு நிஜமாவே யாருமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஃபீஸ் கட்ட கூட என்கிட்ட பணம் கிடையாது. என்னை வீட்டுக்கு நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும், நீ பாருமா உன்னை இப்படியெல்லாம் விட முடியாது, எங்களுக்கு பணம் கூட வேணாம், ஆனால் இந்த டைம்லலாம் உன்னை அப்படி விட முடியாது. நீ ஏன் பேசிட்டு இருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டியா அப்படின்னு கரெக்டாக கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. உங்களுக்கு தான் ஓட்ட வாயாச்சே. அப்படின்னா உனக்கு யாருமே இல்லாமலாம் இல்லை, உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க கரெக்டாக. சரி ஓகே அவங்களோட நம்பர் சொல்லு, நான் வந்துட்டு உங்களை பற்றி சமாதானப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லவும், சண்டை போட்டது நான், எப்படி நீங்கள் அவனை சமாதானப்படுத்துவீங்க, நான் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ நீ தான் கோச்சிட்டு வந்துட்டியா, சரி ஓகே உன்னோட ஹஸ்பண்ட் நேம் சொல்லு, பாவம்ல அவர் தேடி வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள், என்கிட்ட அவன் நம்பர்லாம் இல்லை, என்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது, என்னை வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் கோவமாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டீங்க. ஸோ அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு பார்க்கில் போய் உட்காந்துட்டீங்க. எல்லாருமே ஒரு மாதிரி வேலை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த சவுனாவில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுப்பாங்க, அதே தான் போட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ தான் நோட் பண்ணுறீங்க, ஐயோ இந்த ட்ரெஸ்லேயே வந்தேனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி நேரம் ஆக ஆக உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆக ஆரம்பிக்குது. இந்த சவுனால கூட உங்களுக்கு எதுவும் தெரிவிக்கலாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த பார்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு மாதம் ஆச்சு அந்த சவுனாலே தான் இருந்திருப்பீங்க. சும்மா கையில் இந்த காசெல்லாம் சும்மா அப்பப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு காலி ஆகிருந்திருக்கும். ஸோ இப்போ சுத்தமாக எதுக்குமே காசு இல்லை. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாயிடுச்சு, அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு அப்படிங்கிறத உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஒரு அம்மா தான் வந்துட்டு அதை நடத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு கன்சீவாக இருக்கேன், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறீங்களா இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவங்க பார்க்குறாங்க, ஏமா கன்சீவாக இருந்துட்டு வேலை போட்டு கொடுன்னு சொல்கிறேன், அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க எனக்கு யாருமே இல்லை ப்ளீஸ் எனக்கு ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ அப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில் அவங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லை. ஸோ ஏதாவது நீங்கள் ஹர்ட் ஆயிடுவீங்க அப்படின்ட்டு அவங்க எதுவும் கேட்கல. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே நான் இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்க இப்போ தான் ஒரு 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 வாரம் ஆயிருக்கும்.
வாய் வளருது. ஒரு வாரம் ஆயிருக்கும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறீங்க. அவங்க கேட்குறாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீங்கள் இப்போ அவங்க மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஸோ அவங்ககிட்ட மனசு உடஞ்சி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, 8 வருஷமா உனக்கு ஒரு விஷயம் தெரியாம அவன் பார்த்துக்கிட்டான் அப்படின்னா, அதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கணும். உன்னை எங்கேயுமே தனியா கூட விடாம உன்னை பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டான் அப்படின்னா, அதுக்கும் அவன் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கணும். நீ பாரு, நான் இப்போ இங்கே இருக்கேன்ல, என்னோட புருஷன் ஒரு பெரிய பணக்காரன். ஆனா நான் இங்கே இருக்கேன், நான் இல்லையா செத்தறான், ஒண்ணுமே அவனுக்கு கண்டுக்கவே மாட்டான். ஸோ எதுக்கு அவன் கூட இருந்துட்டு இருந்தா நான் இந்த மாதிரி வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா பாரு, உன்னோட வீட்டுக்காரர் கண்டிப்பா தேடி இருப்பாருல்ல அப்படின்னு சொல்லவும், யாருக்கு தெரியும், அவன்லாம் என்ன தேட மாட்டான் அப்படின்னு சொல்றீங்க. உன் மனசாட்சி திட்டு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. தேடி இருப்பான் அப்படின்ட்டு அழுகுறீங்க. நீங்க ஒரு மாரி சைல்டிஷ் பிஹேவியரா? ஸோ நீங்க வந்துட்டு உங்ககிட்ட பேசுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட அதே மாரி பேச தான் ட்ரை பண்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த இது ஒட்டிக்குது. ஸோ அவங்க வந்துட்டு சரி ஓகே. உங்க 2 பேத்துல யாருக்கு குழந்தை அதிகமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும், எனக்கு தான் அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. பொய் சொல்லாத அப்படின்னு கேட்குறாரு. சாரி கேட்குறாங்க. நீங்க வந்துட்டு இல்ல அவனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி உண்மைய சொல்லிடுறீங்க. ஓகே. அப்படின்னா, இப்போ உன்னோட ஹஸ்பண்டுக்கு தானே அந்த குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். நீ கன்சீவா இருக்கிறது கூட அவர்கிட்ட சொல்லல. அவரு எவ்வளோ கஷ்டப்படுவாருல்ல? அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமா எடுத்து எடுத்து சொல்றாங்க. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. என்னதான் இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு தானே ஆண்டி. அவன் பாருங்க 8 வருஷமா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கிறான். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே. உன்னோட அப்பா வந்துட்டு இந்த மாதிரி மாஃபியா, ஸோ அதனால தான் நாங்க விட்டாங்கன்னு சொன்னீல்ல. ஆனா எப்படி நீ வந்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல, அதாவது கொரியாலயே அந்த ஸ்கூல் தான் பெரிய ஸ்கூல். அங்க எப்படி உனக்கு படிக்கிறதுக்கு சீட் கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. நீங்க வந்துட்டு என்னோட ஆர்ஃபனேஜ்லேருந்து என்ன அனுப்புனாங்க. அவங்க தான் பணம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லவும், உன்னோட ஆர்ஃபனேஜில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நல்லா எல்லாத்தையுமே இந்த மாதிரி அனுப்புனாங்களான்னு கேட்கவும், இல்லை என்ன மட்டும் தான் அப்படின்னு சொல்றீங்க. உன்னை மட்டும் தான். சரி ஓகே. ஆனா எப்படி உனக்கு ஸ்கூல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க ஓகே. காலேஜ், யூனிவர்சிட்டி பெரிய யூனிவர்சிட்டி தானே படிச்சிருக்க. ஸோ அது யார் பார்த்துக்கிட்டா அப்படின்னு கேட்கவும், அதுவும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க என்னோட ஆர்ஃபனேஜில் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே. உன்னோட ஆர்ஃபனேஜில் இருக்கிற அதாவது நிறையா ஃபண்டு வருமானு கேட்கவும், ஃபண்டு அந்த அளவுக்கு வராது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் நீ நல்லாவே உன்னோட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து நல்லா ரிச்சாக தானே இருந்திருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் மரமண்டைக்கு எதுவுமே ஏறலை. ஏன் இப்படி சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும், உன்னை தூரத்தில் வந்து உன் அப்பா தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கூட நான் உன்னோட அப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என் அப்பாவுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அதனால தானே கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போனாரு. ஸோ அப்புறம் எதுக்கு என்னை வந்து வாட்ச் பண்ண போறாரு. எங்கள் அம்மாவையும் பிடிக்காது, என் அப்பாவுக்கு என்னையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களை சமாதானப்படுத்துறாங்க. இங்கே பாரு அழாத. எவ்வளோ என்னதான் இருந்தாலுமே அவ்வளோ ஸ்டூடெண்ட் படிக்கிற இடத்துல உன்னை மட்டும் இவ்வளோ ரிச்சான ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்த்து படிக்க வைக்க முடியாது. அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். ஸோ நானும் அந்த ஆசிரமத்தை பற்றியெல்லாம் ஸோ நல்ல பிளேஸ் தான். ஆனால் வந்துட்டு அவங்ககிட்ட அவ்வளோ வசதி கிடையாது. ஆனால் உன்னை ஃபுல்லாகவே அவங்க மொத்த பணத்தையும் கொடுத்து டபுள் மடங்காக கொடுத்து உன் அப்பா உன்னை வந்துட்டு பேப்பர் பண்ணியிருக்காரு. ஸோ நீ சொன்னது அதாவது எப்படின்னா ஒரு விதத்தில் கரெக்ட் தான். அவர் கூட இருந்தால் அவங்க 2 பேத்துக்கு ஆபத்துன்னு கூட தெரிஞ்சு அவர் இப்படி அனுப்பியிருக்கலாம்ல. ஆனாலும் உன்னை விடலை. அவனுமே உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாரு. நீ நினைக்கிற மாதிரி உன்னோட அப்பாவுக்கு மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை. ஓகேவா? என்ன கொஞ்சம் உன்னை தூரத்தில் வச்சு பார்க்குறாரு. அவருக்கு எவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பாரு. என்னதான் இருந்தாலும் அது அவங்களோட போயிட்டாங்க அப்படின்னா வெளியே வரது ரொம்பவே கஷ்டம்ப்பா. அதனால தான் அவங்க வெளில வந்தாலும் அவங்களோட உயிருக்கு ஆபத்து. அதுக்கு பேசாமல் உள்ளேயே இருந்துட்டு அவங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்கும். ஸோ அந்த மாப்பிள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மோசம்லாம் சொல்லிட முடியாது. சரி ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு வேணா எப்படின்னா உன்னோட அம்மா அப்பா எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டல. ஸோ இதே மாதிரி உன்னோட குழந்தையும் கஷ்டப்படணுமா? நீ இருக்க ஓகே தான். ஆனால் உன்னால் வந்து டச் பண்ண முடியுமா? உன்னோட குழந்தை வந்துட்டு அப்பாவை நினச்சி ஏங்காதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த குழந்தையால இழுத்து இழுத்து பேசவும் உங்களுக்கு அப்படியே மனசு மாற ஆரம்பிக்குது. அப்படியே இன்னும் வச்சு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் அலற இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னா என்னோட குழந்தை பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் புரிஞ்சா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆண்டி ரொம்ப பொறுமையாக தான் பேசுகிறாங்க. புரிஞ்சுது அப்படின்னு சொல்லவும் என்ன புரிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் குழந்தைக்கு அப்பா வேணும்னு புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே போ உன்னோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லி நம்பர் ஃபோன் கொடுக்குறாங்க பேசுறதுக்கு. நீங்கள் இல்லை நானே என் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே பூந்து போக பார்க்குறீங்க. அவங்க இரு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் க்யூட்டாக ஒரு அழகாக ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே அனுப்புகிறாங்க. நீங்கள் அப்படியே செம ஹாப்பியாக போகிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஜிமின் கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு வந்திருப்பீங்களே. நீங்கள் அதாவது அவர் நினச்சிருப்பாரு நீங்கள் வாயிலா பூச்சின்னு. ஆனால் இன்னும் ஒரு அடி எடுத்துச்சுன்னா செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வந்திருப்பீங்களா. அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருப்பார்ல, அழுதுட்டு இருப்பாரு. அப்போ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆனாலும் அப்படியே கல் நெஞ்ச மாதிரி வந்திருப்பீங்க. அழுது விட்டுட்டே வந்திருப்பீங்க. எப்படி வீட்டுக்குள்ளே போகிறதுன்னு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. அப்படியே அந்த அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு உங்களை கேப் பிடிச்சி அனுப்பியிருப்பாருங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த கேபில் தான் வந்து இறங்குறீங்க. ஸோ அந்த கேப்லேருந்து இறங்குனதும் வாட்ச்மேன் பார்த்துட்டு, மேம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னடா இந்த மாதிரி போகிறீங்க? அட நீங்களா?
ஸோ அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு உங்கள ஒரு கேப்ல வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க தான் வந்துட்டு இறங்கிட்டீங்க. உங்கள பார்த்ததும் அந்த வாட்ச்மேன் வந்துட்டு, "பாப்பா" அப்படிங்கிற மாரி கத்துறாங்க. ஸோ நீங்க வந்துட்டு, "அப்பா" அப்படிங்கிற மாரி தான் போறீங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு எல்லாத்துக்கிட்டயும் ஒரு மாதிரி ஒரு ஒரு உறவு முறை வச்சு தான் பேசுவீங்களா. ஸோ அவங்க வந்துட்டு உங்க அப்பா ஏஜ் அப்படிங்கிறனால அப்பா, அப்பான்னு கூப்பிடுவீங்க. அவங்களும் உங்கள பாப்பா, பாப்பான்னு கூப்பிடுவாங்களா. ஸோ உங்கள பார்த்ததும் அவங்களுக்கு செம ஹாப்பி. ஓடி வராரு. நீங்களும் ஓடி போயிட்டு, "அப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், எங்க போனேன் இவ்வளோ நாளா? 1 மாசத்துக்கு மேல ஆச்சு தெரியுமா? பாவம் தெரியுமா ஜிமின்? ஏன் அப்படி பண்ண?" அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்கிறாரு. "சாரிப்பா" அப்படின்னு சொல்றீங்க. அவங்க வந்துட்டு, "இங்க பாரு, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல வர வர. நீ பெரிய பொண்ணு ஆகுறே சின்ன பொண்ணு ஆயிட்டு இருக்கிறியா?" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் அவரும் கொஞ்சம் நல்லா அட்வான்டேஜ் எடுத்து பேசுறாரு. நீங்க வந்துட்டு, "அப்பா சாரிப்பா, சாரிப்பா" அப்படின்ட்டே தான் இருக்கீங்க. அவருக்கு ஒரு மாரி அழுகையா வருது. "நீ வரவே மாட்டியோன்னு நெனச்சு பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனா நீங்க வந்துட்டு, "இல்ல, நான் வந்துட்டேன். ஜிமின் உள்ள இல்லையா?" அப்படின்னு சொல்லவும், "உன் நல்ல நேரம். இன்னைக்கு தான் ஜிமின் வீட்டுக்கே வந்தான் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இன்னைக்கு தான் வந்தாங்களா? அப்ப இவ்வளோ நாளா? அப்படின்னு கேட்கவும், எனக்கு மட்டும் என்ன தெரியும்? இங்க என்னாலயுமே நிம்மதியா இருக்கவே முடியல. நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க காணோம் ஜிமின் உன்ன தேடி தேடி அலைஞ்சு வீட்டுக்கே வரல தெரியுமா? இன்னைக்கு தான் ரொம்பவே டயர்ட் ஆயி அதுவும் மயங்கிட்டாராமா. ஸோ யாரோ வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற மாரி நடந்தெல்லாம் சொல்றாங்க. மயங்கிட்டானா? என்னாச்சு? அப்படின்ட்டு ஐயய்யோ! அப்படின்ட்டு ஓடுறீங்க. ஸோ அப்படியே அங்கிருந்து அவரு பார்க்குறாரு. ஸோ நீங்க இப்படி ஓடுறத பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க உள்ள போயிட்டீங்க. ஆனா அந்த வாட்ச்மேன் அந்த அங்கிள் இருக்கார்ல, ஸோ அவரோட கண்ணுல பயங்கரமா ஒரு மாதிரி கண்ணீரா வருது. ரொம்ப நாள் கழிச்சு அவர பார்த்த சந்தோஷம் அப்படிங்கிற மாரி தான் வருது. ஸோ என்ன ஏதுங்கிறது அப்புறம் பார்ப்போம். அப்படி வந்து நீங்க செம்ம ஃபாஸ்ட்டா உள்ள போறீங்க. உள்ள போனதுமே ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா அவரு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ முழிச்சிருந்தா வீட்ல இருக்க மாட்டாரு. ஸோ தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து போய் கிட்ட உட்காந்துக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி அவ்வளோ தூக்கத்திலேயே ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது நீங்க வந்துட்ட மாதிரி. ஆனா நெறைய இல்யூஷன் எல்லாம் வரும்ல நீங்க இல்லாதப்போ, நீங்க வந்துட்ட மாதிரி ஸோ அப்படின்னு நெனச்சுட்டாரு. ஸோ நீங்க அப்படியே வந்துட்டு கூப்பிடுறீங்க ஜிமினா, "உனக்கு ஓகேவா? என்ன ஆச்சு?" அப்படின்னு உங்களுக்கு செமையா அழுகை வருது. ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஜிமின பார்த்தே இருக்கவே மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவ்வளோ வருஷமா உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஜிமின் நல்லா தான் இருந்திருப்பாரு. ஆனா ரொம்பவே இளைச்சு போயிட்டு உடம்பே சுத்தமா இல்ல. பயங்கரமா இளைச்சு போயிட்டு ரொம்பவே டயர்டா பார்க்கறதுக்கே அவ்வளோ மோசமா இருக்கிற மாரி இருக்கு. எல்லாமே என்னால தான் என்னால தான் அப்படின்ட்டு செம்மையா அழுகுறீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு இது பண்றப்போ, இல்ல வந்து ஒரு மாரி தொட்டப்போ அவருக்கு வந்துட்டு சென்ஸ் ஆயிருக்கும். ஆனா வந்துட்டு ஏதோ இல்லூஷன் மாரி நெனச்சுட்டு கண்ண மூடிட்டே வந்துட்டு பெணாத்திருப்பாரு. ஆனா இப்ப நீங்க தனியா உங்களே வந்துட்டு தல தலையா அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாமே என்னால தான் போச்சு போச்சு அப்படிங்கிற மாரி. நீங்க ரொம்ப சைல்டிஷ் கேரக்டரா? அதனால வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுன்னு டக்குன்னு தெரியல. மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்பவே அப்பாவித்தனமா தான் இருப்பீங்க. அதனால வந்துட்டு எல்லாமே என்னால தான் போச்சு. எல்லாமே இப்படிதான் அப்படிதான். என்னால தான் வந்துட்டு இவன் இப்படி ஆனா, கொஞ்சம் கூட சாப்பிடறதில்ல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு ஜிம் வந்துட்டு கண்ண மூடி பார்த்துருக்காரு. அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா 1 1/2 மாசமா தேடி இருப்பாரு. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலே தேடி இருப்பாரு. எங்கேயுமே இல்ல நீங்க. ஆனா வந்துட்டு எப்படி? இங்கக்கா இது இல்லூஷனா? ரொம்பவே ஸ்ட்ராங்கா இல்லூஷன் வருதா என்ன? அப்படிங்கிற மாதிரி அதுவும் சத்தமா கேட்குது. தொடுறதெல்லாம் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. நீங்க அப்பதான் அழுது முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஜிம் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு இனிமே அவருக்கு ஷாக்கா இருக்கு. ஸோ ஜிம் வந்துட்டு நீ நிஜமா நீ தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு நிஜமா நான் தான் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இன்னும் டைட்டாக நல்லா உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கும் செம்மையாக அழுகு வந்துட்டு எங்கே போனேன் நான் எங்கெங்கெல்லாம் தேட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிறாரு அவரும். ஸோ நீங்களும் ஒரு பக்கம் அழுதுங்க, அவரும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காரு. ஸோ எங்கெல்லாம் தேடும் தெரியுமா? எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற மாரி அவர் பயங்கரமா ஒரு மாரி தேம்பி தேம்பி அழுகவும், நீங்க வந்துட்டு என்ன அந்த ஹக் வந்துட்டு பிரேக்கே பண்ணல. ஸோ 2 பேரும் கட்டி பிடிச்சு தான் அழுதுட்டே இருக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க, "நீ எங்கெங்கேயோ தேடுனேன்னு சொல்ற. ஆனா நான் முக்கியமான ஒரு இடத்துல தேடுனியாடா?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. நீங்களும் வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு வேளை இங்க வருவானா என்ன தேடிட்டு அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க அந்த சவனால. ஆனா வந்துட்டு ஜிமின் அங்க வந்திருக்கல. நீங்க வந்துட்டு அப்படின்னா அவன் என்னை தேடல. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தொலைஞ்சா போதும் சனியே நினைச்சிட்டான் போலங்கிற மாதிரி நினைச்சிருப்பீங்க. ஆனா வந்துட்டு கேட்குறீங்க, "நீ அங்க வந்து தேடினியாடா?" அப்படிங்கிற மாதிரி இப்படியே முதுகுலயே ஒரு அடி கொடுக்குறீங்க. ஜிமின் யோசிக்கிறாரு. "எங்க சவுனாலியாடா இருந்த வைத்தியக்காரி?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். "ஆமா அந்த சவுனால தான்." அது கரெக்டாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் வர மாட்டேங்குது. ஓகேவா? சவுன் தான் சவுன் தான். ஓகேவா? அங்கேயாடி இருந்த லூசு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். "அங்கே தாண்டா இருந்தேன். எனக்கு வேற எங்கேயும் போக தெரியலடா." அப்படிங்கிற மாதிரி இன்னும் எச்சு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிமினுக்கு சிரிப்பே வந்துருச்சு. "எனக்கு தெரியும் உனக்கு எங்கேயும் போக தெரியாதுன்னு. ஆனாலும் நான் சத்தியமா அந்த இடத்த யோசிச்சே பார்க்கல. எங்கெங்கேயோ தேடினேன் தெரியுமா? கிட்டத்தட்ட பக்கத்து ஊர்லலாம் போய் தேடினேன்." அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே இருக்காரா. ஸோ ஒரு வழியா 2 பேரும் அழுது முடிச்சு அந்த ஹக்கெல்லாம் பிரேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு இப்போ தான் நீங்கள் ஜிமின் பார்க்குறீங்க மூஞ்சியே. அவரும் உங்கள பார்க்குறாரு. பார்க்கறதுக்கே வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஜிமின் அப்படி பார்க்கறதுக்கு. ஏன்னா எவ்வளோ கெத்தா, அவ்வளோ க்யூட்டா, குழந்தை மாதிரி அவ்வளோ அழகா இருந்திருப்பாரு. ஆனா நீங்க பண்ண வேலைக்கு அவர் வந்துட்டு ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம அலைஞ்சு திரிஞ்சு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே இளைச்சு போயிட்டு அந்த போட்டிருக்க ஷர்ட் எல்லாம் பய காத்துல ஆடுற அளவுக்கு லூஸா இருக்குது. அப்படியே ஃபுல்லாக பார்க்குறீங்க. திரும்பி கேட்குறாரு, "என்னத்த பார்க்குற?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இங்க வந்துட்டு ஜிமினா என்னால் தானே இப்படி ஆயிட்டு தானே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஓன அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, "ஐயோ சாமி கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ண என்னால் முடியல. எனக்கு பசிக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. "சாப்பிடலையாடா 1 மாசமான்னு கேட்குறீங்க?" "அப்பப்போ எப்போ சாப்பிடுவேன். நான் பொழுதுக்கு சாப்பிட்டேன்னா உன்னை எங்கே போய் நான் தேடுறதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் அப்படியா அப்போ ஆர்டர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. என்னையும் சாப்பிடலையே கேட்கவும், "நான் சாப்பிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் பசிக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகேன்ட்டு சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ சாப்பாடு வந்துட்டு
கொண்டாந்து தராங்க. அந்த டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த அண்ணா கொண்டு வந்து குடுத்துர்றாங்க. நீங்களும் வந்துட்டு வாங்கிக்கிறீங்க. ஸோ வாங்கிட்டு 2 பேரும் அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு அவருக்கு வந்துட்டு செம கோவமும் வருது. அதே சமயம் ஹேப்பியாவும் இருக்குது. திரும்பி வந்துட்டீங்க அப்படின்ட்டு. அப்படியே உங்கள பார்த்துட்டே இருக்கவும், நீங்க வந்துட்டு இப்படி திருத்திட்டு முழிச்சுட்டு அப்படியே கீழ குனிஞ்சு தல நிமிரவே இல்ல. எங்க திட்டிருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வேற. அதுவும் இல்லாம மாப்பிள வந்துட்டு கொஞ்சம் இப்ப லைட்டா பயம்லாம் ஆகுது. இதுக்கு முன்னாடி பேசின அளவுக்கு உங்களால ஃப்ரீயா பேச முடியல. ஐய்யய்யோ! ஒரு வேள அதாவது மாஃபியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஏதாவது டார்ச்சர் பண்ணிருவானோ, திட்டிருவானோ, அடிச்சிருவானோ அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுது. ஆனா அவரு வேற அப்படி எட்டி பார்க்குறீங்க. லைட்டா அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. ஸோ ஆனா செம்மையா முறைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படியே கண்ணுலாம் ரெட்டிஷ்ஷா இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இனிமே சோலி முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்கள கேட்குறாரு, "நான் அன்னைக்கு அவ்ளோ அழுதேன்ல, கொஞ்சம் கூட மனசாட்சி அதாவது மனசே இறங்காம கொஞ்சம் அவ்ளோ கல் நெஞ்சக்காரியாடி நீ? அப்படியே அழுதுட்டு இருக்கிற பையன அப்படியே அம்மோன்னு விட்டுட்டு போயிட்ட. நான் கூட வீட்டுக்கு வந்திருப்பேன்னு நெனச்சு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்லயும் இல்ல. எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு உயிரே போயிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நீங்க அப்படியே பேந்த பேந்த அப்படியே திருத்துன்னு முழிச்சுட்டு கீழ குனிஞ்சதால நிமிரவே இல்ல. எங்க ஏதாவது பதில் சொல்ல போய் எத திட்டிட்டா என்ன பண்றது? இல்ல அடிச்சுட்டா என்ன பண்றதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறீங்க. திருத்துன்னு முழிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அவருக்கு நோட் பண்றாரு. பட் இருந்தாலும் சிரிப்பு வந்தாலும் அடக்கிட்டு அப்படியே கேட்குறாரு. "ஆமா, போனவ அப்படியே போ வேண்டியதானே. இப்ப மட்டும் எதுக்கு வந்த?" அப்படிங்கிற மாரி கோவம் வரும்ல. ஸோ அந்த கோவத்துல கேட்கவும், நீங்க அப்படியே இன்னும் ஒரு மாரி பாவமா மூஞ்சி வச்சுட்டு அப்படியே ஜிம்லயே இப்படி திரும்பி ஒரு மாரி நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவரும் பார்க்குறாரு. உங்க மூஞ்சில திட்டவும் முடியலையா? சரி, சரி, ஓகே. அதான் போனேன்ல. ஏன்? அப்புறம் திரும்பி வந்துட்ட? அப்படிங்கிற மாரி கேட்கவும், நீங்க அப்படியே இப்பதான் ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. நான் மட்டும் தான் போயிருந்திருப்பேனா, ஆனா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீ மட்டும் தான் போயிருப்பேன்னா, அப்ப வேற யார் இருக்கிறா? அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்றீங்களா? ஏய் சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அவருக்கு வேற அந்த கோவம் நீங்க விட்டுட்டு அதாவது நீங்க உங்கள பார்த்ததும் செம்ம ஹேப்பியா இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹேப்பினஸ் எல்லாம் வந்துட்டு அனுபவிச்சுட்டு அந்த அழுகை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு போனா பாதியாங்கிற ஒரு கோவம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த கோவத்தெல்லாம் இப்படிதானே காட்ட முடியும். அதான் அந்த கோவம் லைட்டா ஒவ்வொன்னா வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிம்மி ஜிம்மி அப்படி முறைக்காத ஜிம்மி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், பயமா இருக்கா? சரி ஓகே நான் முறைக்கல. போனவ போ வேண்டியதானே அப்புறம் எதுக்கு நீ வந்த? எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சு தெரியுமா? அப்படிங்கிற மாரி அவரும் வந்துட்டு பட்ட கஷ்டமெல்லாம் சொல்றாரு. நீங்களும் பார்க்குறீங்க. அதான் ஜிம்மி நான் சொன்னேன்ல, நான் வந்துட்டு ஏன் வந்தேன் அப்படின்னா, நான் அம்மா, அப்பா இல்லாம தானே வளர்ந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. ஆமா, அதனால தான் வந்துட்டியா? அப்படின்னு சொல்றாரு. இல்ல இரு சொல்ல விடு அப்படிங்கிறீங்க. சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற மாரி அவருக்கு கொஞ்சம் கோவம் அந்த ஆட்டிட்யூட்லாம் இப்பதான் வருது. அப்படியே வந்துட்டு இப்படி மறைச்சிட்டா நான் சொல்ல மாட்டேன் பாரு அப்படிங்கிற மாரி மறுபடியும் சிரிக்கிறீங்களா? சரி ஓகே சொல்லு அப்படிங்கிற மாரி உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்துட்டு செம கோவம். ஒரு மாசத்துக்கு மேல தேடிட்டு இருப்பாருல்ல. ஒரு ஃபோன் இல்ல, எதுவுமே இல்ல. நீங்க திரும்பி வரவும் இல்ல. ஒரு மாதிரி இன்னும் கடுப்பாவே தான் இருக்குது. எவ்வளோ திமிரு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ உயிர கையில பிடிச்சு தேடி இருந்திருப்பாரு. சொல்றீங்க. அதான் ஜிமின், நான் அம்மா, அப்பா இல்லாத வளர்ந்தேன்ல. அந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு நான் மட்டும் இருந்தா பத்தாதுல்ல. ஸோ நீயும் வேணும்ல. அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவருக்கு ஃபர்ஸ்ட்டு அது மாரி மண்டைக்கு ஏறல. அப்படியே ஒரு மாரி மொறச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஆஹா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு. அப்புறமா ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் அந்த மண்டைக்கு உரைச்சிருக்கும் போல. என்ன சொன்ன? அப்படிங்கிற மாரி மறுபடியும் கேட்கவும், உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. அப்படியே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவா, நீ இல்லாம நான் எப்படிடா தனியா குழந்தைய வளர்ப்பேன்? அந்த குழந்தைக்கு நீயும் வேணும்ல. அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஓடிடுறீங்க. அவருக்கு செம ஹாப்பி ஆயிடுது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி துரத்திட்டே வராங்க. நீங்க அப்படியே தல தெறிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு பயமாயிடுச்சு. ஐய்யய்யோ! என்னடி இப்படி ஓடிட்டு இருக்கிற? உனக்கு என்ன இங்க மரத்தெல்லாம் வச்சிருக்காங்க? நில்லு நில்லு ஓடாத என் குழந்தை அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் உங்களுக்கு தோணும். ஐய்யய்யோ! ஆமால்ல நான் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறீங்க. அப்படியே நின்னுட்டு ஜிமின் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அவரும் அங்கேயே நின்னுட்டாரு. அப்படியே இங்க பாரு நீ என்ன தொரத்தக்கூடாது சரியா? நீ தொரத்துனா நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லவும், அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சரி ஓகே. ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றதும் ஜிமின் ஓடி வந்து அப்படியே உங்கள இந்த மாரி கட்டி பிடிச்சு அப்படியே தூக்கிக்குவாங்க. தூக்கி சுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே எனக்கு தலை சுத்துதுடா. ஏன் நான் இப்ப மறுபடியும் சுத்திட்டு இருக்கிறேன்? எனக்கு எச்ச ஒரு மாரி தலையில கேர் ஆகுது அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. அப்பதான் செம ஹாப்பியா இருக்குது அவருக்கு. அட பாவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. அடப்பாவி கொஞ்ச நாளுக்கு முன்னாடியா? நீ அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நான் நிஜமாவே பயந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எப்படியோ ஒரு வழியா 2 பேரும் வந்துட்டு ஹாப்பியா ஒண்ணாயிட்டீங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க வந்துட்டு அடுத்து யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த வாட்ச்மேன் அங்கிள் இருக்கார்ல, ஸோ அவர் தான் நீங்க அப்பா அப்பாம்பீங்கல்ல. ஸோ நான் இத போயிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு வேற ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லவும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ ஜிமின்க்கும் அவர ரொம்ப பிடிக்கும். அவரையும் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படின்னா, ரொம்பவே கேரிங்கா ஒரு பசங்க மாதிரி தான் 2 பேத்தையுமே அவர் ட்ரீட் பண்ணுவாரா. அதனால வந்துட்டு ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போறீங்க. போனதும் நீட்டி விட்டு 2 பேரும் வந்துட்டு ஜிமினோட சாரி அந்த அங்கிளோட கால்ல விழுந்தாச்சு. "ஐயோ! என்ன ஏன்டா போய் என் கால்ல விழுந்துட்டு இருக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி அவர் தள்ளிக்கிறாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லவும், என்ன ஆசீர்வாதம்? ஒரு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா அதுக்கா? அப்படின்னு சொல்லவும், அதுவா நீங்க முதல்ல என்ன தூக்குங்க என்னால எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜெமினியும் உங்களையும் தூக்கி விட்டுறாரு. ஏன்பா இப்படி வந்து ஏன் கால்ல விழுந்துட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லவும், நீங்க வாட்ச்மேனா? நாங்க என்னைக்கு அப்படி பார்த்துருக்குறோம்? அப்படிங்கிற மாரி 2 பேரும் சொல்லிட்டு, அது வந்துட்டு நீங்க எதாத்தா ஆக போறீங்க அப்படின்னு சொல்றதும், அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமா கண்ணெல்லாம் கலங்கி கண்ணுல தண்ணி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரு அழுத பார்த்துட்டு உங்களுக்கு அழுக வருது. அப்ப அழாதப்பா அழாதப்பா அப்படின்னு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு. என்னதான் இருந்தாலும் அந்த பாண்ட் வந்துட்டு 2 பேத்துக்கு இருக்குல்ல. அப்படிங்கிற மாரி அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தாட் இருக்கு. ஸோ ஆனா அவரு வெளிய எதுவும் சொல்லவே இல்ல.
இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஜிமின் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா ஜிமின் கேட்குறாரு, இதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்கிற அதான் நான் கேட்பேன். நான் வந்துட்டு ஏதாவது வேலைக்கு போட்டா, இல்லை நான் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா, இல்லை நான் இதையே கண்டினியூ பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எப்படி ஜிம்மியே பார்க்குறீங்க, முறைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு ஜிமின் அப்படின்னு கேட்கவும், எனக்கு எப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு, நான் தப்பாக எதுவும் பண்ணல, மாஃபியா தான், ஆனால் தப்பாக நான் எதுவும் பண்ணல. ஸோ நிறைய பேத்துக்கு நான் ஹெல்ப் தானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவரோட பக்கத்துக்கு இருக்கிற நியாயத்தை அவர் சொல்கிறாரு. ஸோ இதைத்தான் அன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ளீஸ் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் அதுக்குள்ளே இந்த மாதிரி அம்தமுக்கு ஸ்டோரி இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பொறுமையாக கேட்குறீங்க, உங்களுக்கும் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உனக்கு எனக்கு வந்துட்டு மாஃபியா பிடிக்கல தான், இதுக்கு இப்பவும் கூட எனக்கு பிடிக்கல தான். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா நான் அதுக்கு எப்பவுமே தடையாக நிற்க மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ணு, நான் வந்துட்டு அதுக்கு குறுக்க வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போவுமே அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். என்ன இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் கோவம் வந்திருக்கும். ஏன்னா அது 8 வருஷமாக ஏமாதுனா யாரும் தான் கோவம் வராது. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பழையபடி வந்துட்டீங்க. ஸோ ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னா உனக்கு வந்துட்டு ஓகேவா நான் அப்படி மாஃபியாவா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஓகே இல்லை தான், பட் உனக்கு ஓகே. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் மேலே ஆயிருக்கும். ஜிம்மி வந்துட்டு செம்ம பிஸியாக இருக்கிறாரு. மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, சும்மாவே நான் நல்லா கவனிப்பா, இப்போ வேறு நான் கன்சீவாக இருக்கல, என்னையே கவனிச்சிக்கவே மாட்டேங்கிறான், என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், எங்கேயோ போயிட்டே இருக்கிறான், ஓடிட்டே இருக்கிறான், அழிச்சிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. வர வர எனக்கு இவனுக்கு என் மேலே பாசமே இல்லை, இந்த குழந்தை வச்சுன்னா என் மேலே சுத்தமாக பாசமே இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கோவத்துலேயே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க ஹாலில். ஜிம்மி அப்படியே செம்ம டயர்டாக வராரு. அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. ஐயோ பேபி என்னாச்சு அப்படி முறைக்கிறான்னு கேட்குறாரா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமின் உனக்கு வர வர மேலே பாசம் குறைஞ்சிட்டே இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லவும், ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அவரால் பேசக்கூட முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்குது. இல்லை சரி ஓகே, நீ எவ்வளோ டயர்டாக இருக்க, இந்த தண்ணி குடி அப்படின்னு போய் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜிமின் வந்துட்டு ஒரு இது மாதிரி உங்ககிட்ட கொடுக்குறாரு, ஒரு பேப்பர் மாதிரி. நீங்கள் அதை வாங்கி படிக்கிறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு, செம்மையாக அழுகையாக வருது. ஜிமின் என்ன பண்ணியிருக்க, உனக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு எல்லாமே ஓகே தான், நான் வந்துட்டு எப்படி வேணால் அது எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணி நான் வந்துட்டு அதில் ஸோ உனக்கு பிடிக்காத விஷயம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாரு. அவர் வந்துட்டு இதுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டார் போல். இதுக்கு முன்னாடி சம்பாதிச்ச காசும் அந்த அளவுக்கு மாதிரி இல்லீகலாக சம்பாதிச்சது கிடையாது. ஸோ அதெல்லாம் லீகல் தான். அதை வச்சு அவர் கொஞ்சம் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவார் போல். அதுக்காக தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததும் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினுக்கும் ஹாப்பியாக இருக்குது, உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. இதை வெளியிருந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த அங்கிளுக்கு இன்னும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒர்க்காக இருக்கவும் அந்த அங்கிள் தான் ஃபுல்லாக கவனிச்சிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் தான் நல்லா கவனிச்சிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு தான் இருப்பீங்க. இப்போ தான் அந்த அங்கிள் பேச கொஞ்சம் அப்படியே விளையாடிட்டு இருக்கிறப்ப 2 பேர் செஸ் விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ரொம்பவே நம்ம இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்போம்ல, அப்போல்லாம் உனக்கு என் கூட கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லை சும்மா போர் அடிக்க விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், தெரியலப்பா, எனக்கு உங்களை பார்க்க, அதாவது உங்களை பார்த்ததும் எனக்கு இப்படி தான் அப்பா தான் கூப்பிடணும்னு தோணுச்சு, ஏன்னு தெரியல, நம்ம 2 பேத்துக்கு ஏதோ ஒரு பாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் அவருக்கு இன்னும் கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, ஏன்பா எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் வாட்ச்மேனாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் நான் படிக்கிற காலேஜ்லேயும் வாட்ச்மேனாக இருந்தீங்க, இப்போ இந்த வீட்டில் ஏன்ப்பா நீங்கள் தான் நிறைய டேலண்ட் இருக்க மாதிரி தெரியுது, வேறு வேலைக்கு போகலாம்ல, ஏன் இங்கே இருக்கீங்க, இல்லைனா இங்கே நீங்கள் ஏதாவது ஜிமின் ஓப்பன் பண்ணிக்கிற கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் மேனேஜராக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு நீங்கள் இந்த கேள்வி கேட்டதும் ஒரு மாதிரி திணறாரு, அவருக்கு பதில் சொல்ல வரல. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்க அப்படின்னா, ஏன் நான் போகிற பக்கம்லாம் நீங்கள் வாட்ச்மேனாக இருக்கிறீங்க அந்த மாதிரி தான் கேட்டிருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு அதெல்லாம் இல்லைம்மா, அது சும்மா வாட்ச்மேனாக தான் இருந்தேன், ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, எனக்கு அங்கே செட் ஆகல, அதனால மாற்றிக்கிட்டேன், நான் போய் மாற்றுற இடத்துல நீயும் படிச்சிருக்கேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி ஓகே, ஏதோ ஒன்று விதி நம்மளை சேர்த்து வைக்குதுல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தங்க வந்துட்டு உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, உங்களுக்கு சமைச்சாக்கு அச்சோ அம்மா நீங்கள் எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஏன் யார் அப்படின்னா, அந்த ஹோட்டலில் நீங்கள் வேலை பார்க்குறேன்ட்டு கேட்டுருந்துருப்பீங்களா. ஸோ அந்த அம்மா தான். அந்த அம்மாவை பார்த்ததும் அந்த வாட்ச்மேன் அங்கிளுக்கு செம ஷாக்கு, ஒரு மாதிரி இன்னும் எச்சா கண்ணெல்லாம் கலங்குது. அவரை பார்த்ததும் அந்த அம்மா கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஜிம்மி வந்துட்டு வெளியில் நின்று இதெல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் கேட்குறீங்க, ஏம்மா என்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு நல்லிட்டீங்களா, சரி ஓகே உங்களை யார் இங்கே கூட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஜிமின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு எப்படிங்க இவங்களை தெரியும், இவங்க தான் வந்துட்டு எனக்கு புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு சரி ஓகே நம்ம முதல்ல சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றீங்க. ஸோ அந்த அங்கிளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பேச்சே வர மாட்டேங்குது. அவர் ஒரு மாதிரி மூஞ்சை கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு, அப்படியே சாப்பிட்டுட்டு மட்டும் இருக்காரு. அந்த அம்மாவும் அப்படி தான் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் 2 பேத்தையும் வாட்ச் பண்ணுறாரு, பட் எதுவுமே சொல்லலை. நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, நாங்கள் கொஞ்சம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் கேட்குறீங்க, ஏன் அவங்க 2 பேர் தனியாக விட்டு வந்தீங்க, கெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி அவங்க கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு கூட்டு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஏதோ அதைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் வேலை வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கேப்பில் அவங்க 2 பேரும் எதோ பேசிக்கிட்ட மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜிமின் உங்களை கூப்பிட்டு வராரு.
ஸோ அந்த அங்கிள் இருக்கார்ல, வாட்ச்மேன் அங்கிள், அவர் வந்துட்டு இன்னுமே ஒரு மாதிரி சேடாக தான் இருக்காரு. அந்த அம்மா வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் அவர் வந்துட்டு ஏதோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஜிமின் எல்லாமே நோட் பண்ணிட்டு அந்த டைனிங் டேபிள் தான் நல்லா உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த அங்கிள் பார்த்துட்டு, அங்கிள் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இன்னும் மறைக்கிறீங்க? எதா இருந்தாலும் எல்லாரும் இருக்கிறோம்ல, ஸோ பேசிடுங்க. ஏன் ரொம்ப நாளைக்கு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியல, அந்த அங்கிளுக்கும் ஒன்றும் புரியல, அந்த ஆண்டிக்கும் ஒன்றும் புரியல. எல்லாருமே ஜிமி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஏன் அங்கிள் மறைக்கணும்? எதுக்கு இப்படி ஒரே இடத்துல இருந்துட்டு தூரமாக இருக்கிற மாதிரி? எதுக்கு நம்ம கெட்ட பேர்? நல்லபடியாக இருக்கிறோம்ல, ஹாப்பியாக தானே இருக்கோம். ஸோ எதா இருந்தாலும் இங்கேயே மறைக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த அங்கிளுக்கு வந்துட்டு, ஜிமின் நீ என்ன எதை பற்றி சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு, ஏப்பா ஏன் எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிமின், எந்த கேள்வி கேட்காத அங்கிள் கிட்ட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிமின் கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு சாரி அப்பா எனக்கு எது கேட்காது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிற விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு. உனக்கு இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவர் தான் என்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழந்தைத்தனமாக அவரை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு கேட்குறாரு. இவங்க என்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அவங்க ரெண்டு பேர்கிட்ட அதே மாதிரி தான் பழகிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு வாரம் அந்த அம்மா கிட்ட அது மாதிரி தான் அம்மா வந்து சொல்லி தான் பழகிருப்பீங்க. ஸோ அப்படியே அட்டாச் ஆயிருக்கும். ஜிமின் பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. ஏன்டா இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும். நீ கரெக்டாக தான் சொல்கிற, அவள் தான் உன்னோட அப்பா, இவங்க தான் உன்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஏ லூசு, நானும் அதானே சொல்கிறேன், இவன் தான் என் அப்பா, இவங்க தான் என் அம்மா அப்படிங்கிற சொல்லவும், நானும் அதை தான் சொல்கிறேன், இவன் தான் உன்னோட அப்பா, அவங்க தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த அங்கிளுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாகுது. எங்கே வந்துட்டு உண்மை தெரிஞ்சால் நம்ம பொண்ணு நம்ம விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். ஏன் அப்படின்னா, உண்மையாகவே அந்த அங்கிள் தான் உங்களோட அப்பா, அதுக்கப்புறம் அந்த அம்மா தான் உங்களோட ஒரிஜினல் அம்மா. ஸோ ஜிமினுக்கு இது எல்லாமே ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும். அந்த அங்கிள் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் ரொம்பவே உங்ககிட்ட கேரிங்காக பேசுகிறப்போ ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் பயப்பட்டுருப்பாரு. எப்படின்னா அந்த ஸ்கூல் டைம்லலாம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த அங்கிள் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் அவர் தான் மாஃபியா வச்சு அப்போவே அதெல்லாம் விசாரித்து பார்த்ததுல உங்களோட அப்பா அவரும் வந்து ஒரு மாஃபியா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா காலையில் ஈவினிங் இந்த 2 டைம் மட்டும்தான் அவர் வந்துட்டு அங்கே வாட்ச்மேன் வேலையை பார்ப்பாரு. நீங்கள் வர டைம் போகிற டைம் மட்டும்தான். ஸோ காலேஜ் பருவம் அப்படி தான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு வருஷமாக தான் அவர் ஃபுல் டைமாக வாட்ச்மேன் வேலை இந்த வீட்டுக்கே பார்க்க வந்திருப்பாரு. எந்நேரம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கணும், தான் பொண்ணு வந்துட்டு பத்திரமா இருக்காளா அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கணும்ல. ஸோ அவர் அந்த மாஃபியா அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்தார் அப்படின்னா வெளியே இருக்கிறவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வாட்ச்மேன் வேஷம் போட்டுட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ உங்களுக்காக அங்கே ஒரிஜினல் வாட்ச்மேனாகவே மாறி இருப்பாரு. ஸோ உங்களுக்காக வந்து பயங்கரமாக கண்ணால கலங்குது. அப்போ நீ தான் அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவருக்கு பயமா இருக்குது. ஏதாவது கோவப்பட்டுருவாளா வெத்துருவாளா. ஆனால் உங்களுக்கு எப்படி வெறுப்பு வரும், ஏன்னா அவர் தான் அவ்வளோ க்ளோஸாக இத்தனை வருஷமா 8 வருஷமா உங்களுக்கு அவர் தெரியும்ல. அதனால ஏன்ப்பா ஏன்ப்பா சொல்லிருக்கலாம்லப்பா, நான் எத்தனை நாள் வந்துட்டு அப்பா இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லி அழுதுருக்கேன், ஏன்ப்பா நீ என்கிட்ட சொல்லிட்டு இன்னும் வச்சு அழ ஆரம்பிச்சிட்டீங்க. திரும்ப வந்துட்டு ரெண்டு பேர்த்தையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமின்க்கு எப்படின்னா இந்த அங்கிள் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு உங்களோட அப்பா அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களோட அம்மா வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. அவரும் வந்து தேடிட்டே தான் இருந்திருப்பாரு. ஸோ வந்துட்டு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் வீட்டை விட்டு கோச்சிட்டு போனீங்கல்ல, ஸோ அப்படி வந்துட்டு ஒரு 2 3 நாள் உங்களுக்கு தேடி தேடி அலைஞ்சு ஒரு வழியாக வந்துட்டு அவர் சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே தேடி அலைஞ்சு தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்பவே இதாகிட்டு ரோட்டில் கிராஸ் பண்ணுறப்போ அதாவது உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருப்பாரு. ஸோ அது நீங்கள் நினச்சி உங்கள் பேர் சொல்லிட்டு கூப்பிட்டு ஓடுறப்போ ஒரு வண்டி வந்துட்டு அவர் இடிச்சிருக்கும். ஸோ ஒரு 2 வீலர் தான். அப்படியே அந்த இடத்துல ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக அந்த மயங்கி விழுந்திருப்பாரு. ஸோ காலில் செம ஃப்ராக்சர் ஆயிருக்கும், கொஞ்சம் தலையிலலாம் அடிபட்டிருக்கும். கிட்டத்தட்ட அவரால் ஒரு மாசமா எந்திரிச்சிக்கவே முடியாது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்துட்டு கொஞ்சம் கண்ணு முழிச்சு பார்க்குறப்போ இந்த அம்மா தான் கூட இருப்பாங்க. ஸோ இவங்களை பார்க்குறப்போ உங்களோட ஃபேஸை பார்க்குற மாதிரியே இருக்கவும் அவருக்கு கொஞ்சம் டவுட் வருது. பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் யார், என்னை காப்பாற்றுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான்ப்பா, நீ எப்போ இப்படி கீழே கடந்த ஒரு மாதிரி கடந்த, உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்ப்பா அதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் ஜிம்மி எல்லாமே சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சரிப்பா நீ கவலைப்படாத, நீ ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஜிம்மிக்கு தலையில் செம்மையாக பலமாக அடிபட்டிருக்கும். அவரால் வந்துட்டு ரொம்பவே அந்த பெட் ரெஸ்ட்லேயே இருக்க சொல்லியிருப்பாங்க. அவரால் அவங்க இதுக்குமே தேடாமல் அந்த அம்மா தான் வந்துட்டு கொஞ்சம் கூடவே வந்து பார்த்துக்கிட்டு அவளை பத்திரமா உன்ட்ட குழந்தை ஃபோட்டோ மட்டும் காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபோன் ஃபுல்லாகவே உங்கள் ஃபோட்டோ தானே, எல்லாமே எடுத்து எடுத்து காட்டி அந்த அம்மாக்கெல்லாம் அனுப்பிச்சிடவும் அவங்களும் வந்துட்டு உங்களை பயங்கரமாக எல்லா இடத்தையும் தேடிக்கிறாங்க. ஸோ தேடிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு எப்படின்னா அவங்க அந்த சவனாக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம் தான் நீங்களும் வந்து அங்கே வந்திருப்பீங்கல்ல. அப்படி பார்க்குறாங்க, அந்த ஃபோட்டோ இருக்கிற பொண்ணு மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஜிம்மி வந்துட்டு ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் தான் இருந்திருப்பாரு. அந்த அந்த அங்கிளுக்கு தெரியும், அந்த அங்கிள் தான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த ஆண்டி இருக்கிறப்ப அந்த ஆண்டி பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா அந்த அங்கிள் பார்த்துக்குவாரு, அந்த உங்களோட அப்பா கருவசாவை தான் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உங்களை தேடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்துட்டு தேடுறப்ப தான் நீங்கள் அந்த சவனால இருந்திருப்பீங்கல்ல, அவங்க அப்படியே உங்கள் பின்னாடி வந்திருப்பாங்க. ஸோ டப்புன்னு அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. அப்போ தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட பேசி தான் அந்த அம்மா கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் சரி ஓகே அவளை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அங்கே அனுப்ப முடியாது, அப்போ அவளாக போனால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்கல்ல. ஸோ அதனால வந்து ஜிமின் கிட்ட அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல, ஏன்னா அது வந்துட்டு உங்களை 2 பேர்த்தோட ரொம்ப பர்சனல் விஷயம் இல்லையா, அதை நீங்கள் 2 பேர் ஷேர்
ஷேர் பண்ணா தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கன்சீவ் ஆகுறது அந்த அம்மா போயிட்டு ஜிமின் கிட்ட சொல்ல பட் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஸோ ஜிமின்க்கு செம ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அவருக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஏன் முதல்ல அங்கே போயிட்டு இடம் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீ பாப்பா நீ வந்துட்டு டக்குன்னு யாருக்கும் அது தோணாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே அங்கே தான் இருந்திருப்பா போல. கையில் இருக்கிற காசெல்லாம் காலி ஆயிடுச்சு மேடம் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்படி வந்துட்டு காசெல்லாம் கொடுக்குறாரு ப்ளீஸ் அவனுக்கு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுங்க நான் இந்த மாதிரி இருக்கிறது அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த அம்மா உடனே உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வராமல் அவங்ககிட்டயே வேலைக்கு வந்து கேட்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்போசிட்டில் அவங்க கடை வச்சிருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க கடை அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துலேருந்து போகவும் நீங்களே போய் கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நீங்களே போயிட்டு வேலை கொடுங்கன்னு கேட்கவும் அவங்க லாக் பண்ணிட்டாங்க அப்படியே உங்களுக்கு போட்டு. ஸோ ஒரு வாரம் அவங்க அப்படியே வச்சிருந்துருக்காங்க. எதுவும் கேள்வி கேட்கல. வந்துட்டு நீங்க இந்த மாதிரி அதிர்ச்சி எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுனால ஜிமின் சொல்லியிருப்பாரு. அது எப்படின்னா அவகிட்ட நான் இந்த மாதிரி கிடக்குறேன் அப்படிங்கிறது சொல்ல வேணாம். நான் க்யூர் ஆனதுக்கு அப்புறமா அவளை கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஜிமின்க்கு வந்துட்டு இப்படி கொஞ்சம் வீடே வந்திருக்கு உங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க டெய்லி பேசுறது இது மாதிரி பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருப்பாங்க. ஜிமின்க்கு அப்படியே அந்த பெட்ல படுத்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறது தான் வேலை. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ஜிமின்க்கு ஒரு அளவுக்கு க்யூர் ஆயிடுச்சுல. ஸோ அதனால் வந்துட்டு ஓகே அவளை பேசி வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த அம்மா வந்துட்டு கண்டிப்பாக அது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி உங்களை எப்படின்னா இந்த மாதிரிலாம் சொல்லி அப்படி இப்படி சொல்லி உங்களை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு வீட்டுக்கு அன்றைக்கி கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. வீட்டிலே வந்துட்டு விட்டுருப்பாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தப்போ தான் நீங்களும் வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக அவர் நிஜமாவே மயக்கத்தில் தான் இருந்திருப்பாரு. அதனால தான் அந்த மாதிரி வளரிப்பார். ஸோ நீங்கள் அப்படி தலையாக அடிச்சுட்டு அழுகும் போது அவருக்கு கொஞ்சம் கான்சியஸே வந்து நீ வந்துட்டு நிஜமா அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாமே நிஜம்தான், நடிப்பு கிடையாது. ஆனால் ஜிமினோட மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த அம்மாவை பார்க்குறப்பெல்லாம். ஏன்னு தெரியல எனக்கு வந்துட்டு அவங்கள பார்க்குறப்பெல்லாம் இவ்வளோ பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன் இவளோட முகஜாடையாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன் ஒரு வேளை இது அவளோட அம்மாவாக இருக்க முடியாது. அதாவது அவளோட அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஒரு வேளை விசாரிச்சு பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்துட்டு பிஸ்னஸ்னு அலைஞ்சிருப்பாரு. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் காட்டியிருப்பார்ல. ஸோ அதே டைமில் வந்துட்டு அவருக்கு இருக்கிற பணத்துக்கு டக்குன்னு எல்லாமே வேலை ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை முடிஞ்சிடும்ல. ஸோ அவர் அலைஞ்சது எல்லாமே அது உங்களோட அம்மாவா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். அதுதான் நைட்டும் பகலமா அங்கேயும் ஓடி போயிட்டு எல்லா பக்கம் கேட்கறது விசாரிக்கிறது. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் விசாரிக்கணும்ல. இல்லைன்னா அவங்க தான் நினச்சிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பொய்யான ஹோப்பை கொடுக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் ஒரு வழியாக ஒரு வாரம் கழிச்சு ஃபுல்லாகவே அவர் கண்டுபிடிச்சாரு கண்டிப்பாக அது உங்களோட அம்மா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு எதர்ச்சியாக அதாவது ஜிம்மின் அந்த அம்மா கூட ஃபோட்டோ செல்ஃபி எடுத்திருப்பாங்க. ஸோ அது எதர்ச்சியாக வந்துட்டு உங்களோட அப்பா பார்க்குற மாதிரி ஃபோனை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்ப மாதிரி திரும்பியிருப்பாரு. ஸோ அதை அவங்களோட அப்பா பார்த்துட்டு அந்த ஃபோன் அப்படியே பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு மாதிரி கடலில் கலங்கியிருப்பாரு. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. ஸோ இப்படி தான் ஜிமின் வந்துட்டு மொத்த ஃபேமிலி கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படியே வந்துட்டு படுத்துட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காரு. இது எல்லாமே இப்போ நடந்தது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை தவிர ஜிமின்க்கு இந்த மாதிரி அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதமாக கடந்திருப்பார்ல. ஸோ அது மட்டும் உங்களுக்கு தெரியாது. 2 பேருமே உங்ககிட்ட இருந்து அதாவது 3 பேருமே உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அதை கஷ்டப்பட்டுருவீங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன, ஸோ அம்மாவும் கிடைச்சாச்சு அப்பாவும் கிடைச்சாச்சு. அப்பா வந்துட்டு 8 வருஷமாக கூடவே தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதுவே நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு இல்லையா. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு அந்த அம்மா சொன்னது உங்களுக்கு கரெக்டாக தான் தோணுது. அதுவும் இல்லாமல் ஓகே. என் அப்பா வந்துட்டு அப்போ என்னை பார்த்து தான் இருந்திருக்காரு. என் கூடவே தான் இருந்திருக்காரு. எனக்காகவே இப்படியெல்லாம் அவர் அவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருந்து கூட எனக்காக இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காரு. ஒரு வாட்ச்மேனாக வந்திருக்காரு. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. மாஃபியானா எல்லாருமே கெட்டவங்க இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் மாஃபியா அப்படின்னா பயம் தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு லைஃப் எல்லாம் செம ஹாப்பியாக போகுது. எப்படின்னா எல்லாருமே செம ஹாப்பியாக இருக்கிறீங்க. அம்மா அப்பா ஹஸ்பண்ட். அதுக்கப்புறமா என்ன ஒரு வருஷம் ஆச்சு குழந்தையும் வந்துருச்சு. அப்புறம் நான் தாத்தா பாட்டிகிட்ட குழந்தை கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மறுபடியும் ஹனிமூன் போகிறேன்ட்டு போயிட்டீங்க. ஸோ அந்த காலம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படி வந்துட்டு இந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ளே உச்சா போயிடுவா. ஸோ அதை போய் க்ளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே மறுபடியும் கக்கா போயிடுறா. ஸோ உங்களோட அம்மா அப்பாவால் முடியலை. ஐயோ கடவுளே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் ஜிமின் 2 பேரும் அப்படியே சூப்பராக அந்த பேராகிளைடிங் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு நான் வேணா இதில் ஜம்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க ஜிமின்ட்டு. அடியே இப்போ தான் நீ குழந்தை பிறந்திருக்குது. ஒரு 6 மாதம் தான் ஆகிக்குது குழந்தை பிறந்து. அதுக்குள்ளே நீ பேராகிளைடிங் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே ஆசையாக கிட்ட பறக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ கரெக்டாக சரி ஓகே இதை வந்துட்டு ஆசைப்படுறா அப்படிங்கிற மாதிரி ஜிமினும் ஓகே சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஃபோன் வருது. ஸோ நீங்களும் எடுத்து பேசுறீங்க. உங்கள் மம்மி கண்டபடி கட்ட வதையில திட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அம்மா ஏமா இப்படி திட்டு அப்படின்னு சொல்லவும் என்னடி பிள்ளை எப்போ தைச்சுக்கிறதுக்குள்ள வச்சா போறா. சரி ஓகேன்னு நான் அதை போய் கழுவிட்டு வரதுக்குள்ள திரும்ப கக்கா போறா. என்னால் முடியல மரியாதை வீட்டுக்கு வந்து சேருங்க 2 பேரும் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிமினுக்கு சமையல் சிரிப்பாக இருக்குது. நீங்கள் அப்படின்னா இன்னைக்கு பேராகிளைடிங் போக முடியாதா ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. அப்படியே அவங்க அப்படியே முடிவு தரத்தன்னு எடுத்துட்டு வராரு. வாடி வாய முடிட்டு அப்படின்ட்டு. ஸோ ஜிமின் தலை விடுறா முடி விடுறா வலிக்குதுடா அப்படின்னு கத்திட்டே வரீங்க. ஸோ ஸ்டோரி அவ்வளோதானே. ஸ்டோரி வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியலை. ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு மாதிரி ஒன் ஷாட் ஏதாவது வேணும்னா கூட கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு போடுறேன். அவ்வளோதான்.